என் தம்பியின் திருமணம் நடைபெறவிருந்தது. என் மாமனார் மாமியார் எங்களை எங்கள் அறையை காலி செய்யுமாறு கட்டாயப்படுத்தினர். நாங்கள் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினோம். ஒரு வாரம் கழித்து நாங்கள் 5.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய வீட்டை வாங்கியதை அறிந்ததும் அவர்கள் அனைவரின் முகத்திலும் இரத்தம் வடிந்து போனது. என் பெயர் அதிதி. எனக்கு 36 வயது. திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகின்றன. நான் எப்போதும் நினைப்பதுண்டு, நாம் புத்திசாலித்தனமாக இருந்தால், கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்தால் மற்றும் வீட்டை சரியாக நிர்வகித்தால் மாமனார் மாமியார் என் மனதின் நல்லெண்ணத்தை புரிந்து கொள்வார்கள் என்று. ஆனால் எங்கள் சொந்தப் பணத்தால் நாங்கள் அழகுபடுத்திய அந்த அறையை விட்டு எங்களை வெளியேறச் சொல்லி ஒரு பாரத்தைப் போல எங்களை வீட்டிலிருந்து துரத்துவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இந்த கதை என் கணவரின் தம்பி ஆகாஷ் திடீரென தனது காதலியை வீட்டிற்கு அழைத்து வந்து ஒரு மாதத்திற்குள் திருமணம் செய்யப்போவதாக அறிவித்த அந்த மாலை நேரத்திலிருந்து தொடங்கியது. வழக்கமாக அமைதியாகவும் சில்லென்றும் இருக்கும் அந்த வீடு திடீரென ஒரு திருவிழாவைப் போல களை கட்டியது. என் மாமியார் லீலாவின் சிரிப்பு அடங்கவே இல்லை. அவர் சமையலறைக்கும் வரவேற்பறைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தார். கடைசியாக என் ஆகாஷ் குடும்பம் நடத்த முடிவெடுத்து விட்டான். இந்த முறை நான் எந்தக் குறையும் சொல்ல முடியாதபடி மிக விமரிசையாகச் செய்வேன் என்று திரும்பத் திரும்ப கூறிக்கொண்டிருந்தார். ஆகாஷ் வீட்டில் கடைசி மற்றும் செல்லப்பிள்ளை. அவருக்கு வயது சுமார் 30. ஆனால் அவருக்கு நிலையான வேலை எதுவும் இல்லை. சில நாட்கள் வேலை செய்வார், பிறகு சூழல் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிடுவார். அவரிடம் எப்போதும் பணம் இருக்காது, ஆனால் உடைகள், போன் மற்றும் பைக் என அனைத்தும் மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும். பணம் தேவைப்படும்போதெல்லாம் வீட்டிற்கு வந்து தன் தாயிடம் பேசி இறுதியில் நாங்கள்தான் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். திருமணத்திற்குப் பிறகு நானும் என் கணவர் சமீரும் மாமனார் மாமியார் இருந்த அந்த 2 அடுக்கு மாடி வீட்டில்தான் வசித்து வந்தோம். நாங்கள் தனியாக இருக்க விரும்பவில்லை என்று அர்த்தமல்ல. திருமணமான 3வது ஆண்டிலிருந்தே அலுவலகத்திற்கு அருகில் ஒரு பிளாட் வாடகைக்கு எடுக்கலாம் என்று பலமுறை பேசினோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மாமியார் மறுத்துவிடுவார். நீங்கள் சென்றுவிட்டால் இந்த வீட்டில் மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? முழு குடும்பமும் ஒன்றாக இருந்தால்தான் அன்பு நிலைக்கும், ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க முடியும் என்று சொல்வார். அந்த சமயத்தில் அவர்களின் பேச்சைக் கேட்டு நான் உருகிவிடுவேன். அவர்கள் தன் பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் காலம் செல்லச் செல்ல ஒன்றாக இருப்பதற்கும் அன்பிற்கும் பின்னால் இருந்த உண்மை என்னவென்றால், வீட்டுச் செலவுகளில் பெரும்பகுதியை நாங்கள்தான் சுமக்க வேண்டும் என்பதுதான். மின்சாரக் கட்டணம், தண்ணீர் கட்டணம், இன்டர்நெட், உணவுச் செலவுகள், மாமனார் மாமியாரின் மருந்துகள், ஏன் கசியும் கூரையைச் சரி செய்வது முதல் பழுதான மோட்டாரை மாற்றுவது மற்றும் வரவேற்பறைக்கு புதிய சோபா வாங்குவது வரை எல்லாவற்றிற்கும் நாங்கள்தான் பணம் கொடுத்தோம். நான் இதை விரும்பவில்லை, ஆனால் பணம் மரத்தில் காய்க்கவில்லையே. எங்கள் அறை 2வது மாடியில் இருந்தது. அதுதான் வீட்டின் மிகப்பெரிய அறை. எங்களுக்கு புதிதாக திருமணமாகி வந்தபோது அது சுவரிலிருந்து பெயிண்ட் உரிந்து கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டும் ஜன்னல்கள் திறக்க முடியாத ஒரு பழைய அறை. அந்த அறையை சீரமைக்க நானும் சமீருமே எங்கள் பணத்தை செலவழித்தோம். வாட்டர் ப்ரூஃபிங் செய்தோம், புதிய டைல்ஸ் பதித்தோம், சுவரில் கப்போர்டு அமைத்தோம், ஏசி பொருத்தினோம், புதிய திரைகள் மற்றும் நல்ல மெத்தை வாங்கினோம். இது பகட்டுக்காக அல்ல, நாள் முழுவதும் வேலை செய்த பிறகு நாங்களும் அமைதியாக ஓய்வெடுக்க ஒரு சுத்தமான இடம் வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் ஆகாஷின் திருமணச் செய்தி வந்த நாளிலிருந்து என் மாமியாரின் பார்வை அந்த அறையின் மீது மாறியதை நான் உணர்ந்தேன். அவர் அடிக்கடி மேலே வந்து கதவுக்கு வெளியே நின்று உள்ளே எட்டிப் பார்த்துவிட்டு பெருமூச்சு விடுவார். ஒரு நாள் அவர் சூசகமாக, இந்த அறை புதிய தம்பதிகளுக்கு கிடைத்தால் எவ்வளவு அழகாக இருக்கும், பெரிய காற்றோட்டமான அறை, விருந்தினர்களுக்கும் நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும் என்றார். நான் கேட்டேன், ஆனால் அவர் சும்மாதான் சொல்கிறார் என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். இருப்பினும் என் மனதில் ஒருவித கலக்கம் தொடங்கியது. 3 நாட்களுக்குப் பிறகு இரவு உணவின் போது எல்லாம் அமைதியாக இருந்தது. நான் சூப் கிண்ணத்தை மேஜையில் வைத்தவுடன் என் மாமியார் தொண்டையை சரிசெய்தார். என் மாமனார் ஸ்ரீவர்மா தனது மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஆகாஷ் மேஜைக்கு கீழே கால் நீட்டி தன் வருங்கால மனைவி ரியாவுக்கு மெசேஜ் செய்வதில் மும்முரமாக இருந்தான். லீலா முதலில் சமீரையும் பிறகு என்னையும் பார்த்து மெதுவான குரலில் சொன்னார், நான் முடிவு செய்துவிட்டேன். ஆகாஷின் திருமணத்திற்குப் பிறகு அவனுக்கு ஒரு நல்ல அறையை கொடுக்க வேண்டும். பெண் வீட்டார் வந்து பார்க்கும்போது அவனை தாழ்வாரத்தின் கடைசி சிறிய அறையிலா தங்க வைப்போம். நான் அதிர்ந்து போனேன். சமீர் தன் கரண்டியை கீழே வைத்துவிட்டு நேரடியாக கேட்டான், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அம்மா? லீலா சிரித்தார், ஆனால் அந்தச் சிரிப்பில் இயல்புத்தன்மை இல்லை. நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் இருவரும்தான் யோசிக்க வேண்டும். உங்கள் அறைதான் வீட்டில் மிகப்பெரியது. ஏன் நீங்கள் இருவரும் சில காலம் தரைத்தளத்தில் உள்ள ஸ்டோர் ரூமில் தங்கக்கூடாது? கொஞ்சம் சுத்தம் செய்தால் தங்குவதற்கு வசதியாகிவிடும் என்றார்.
இதை கேட்டதும் என் தொண்டை வறண்டு போனது. தரைத்தள ஸ்டோர் ரூம் ஈரப்பதமாகவும் இருட்டாகவும் இருக்கும். அதில் ஜன்னல் இல்லை. மழைக்காலத்தில் சுவரில் தண்ணீர் ஊறும். இதுவரை வீடு முழுவதற்கும் அந்த பழைய டப்பாக்கள், உடைந்த பொருட்கள் மற்றும் அரிசி மூட்டைகளை வைக்கத்தான் அந்த அறையை பயன்படுத்தினோம். என் மாமியார் ஏதோ ஒரு பாத்திரத்தை மாற்றுவது போல அவ்வளவு எளிதாகச் சொன்னார். சமீர் தன் அம்மாவை பார்த்தான். அவரது குரல் கனத்தது. நாங்கள் எங்கள் அறையை ஆகாஷுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? லீலாவின் முகம் உடனடியாக இறுகியது. நான் உங்களை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்லவில்லை. எதற்காக இவ்வளவு கசப்பாக பேசுகிறாய்? வீட்டில் இடம் குறைவாக இருக்கும்போது பெரியவர்கள்தான் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் திருமணத்திற்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம். ஆனால் ஆகாஷுக்கு புதிதாக திருமணம் நடக்கவிருக்கிறது. பெண் வீட்டார் முன்னிலையில் அவன் கௌரவத்தை நாம் காப்பாற்ற வேண்டாமா என்று கூறினார். அப்போது ஆகாஷ் தனது போனிலிருந்து பார்வையை நீக்கிவிட்டு சிரித்துக்கொண்டே சொன்னான். அண்ணா, அண்ணி, எனக்காக இதை செய்யக்கூடாதா? வாழ்க்கையில் ஒரு முறைதானே திருமணம் செய்து கொள்கிறேன். என் மனைவியை அழைத்து வந்து ஒரு சிறிய அறையில் தங்க வைக்கவா? நான் அவனையும் பிறகு என் மாமியாரையும் பார்த்தேன். திடீரென என் முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பு ஏற்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இந்த வீட்டின் செலவுகளை சுமக்கிறோம். ஒவ்வொரு பில், ஒவ்வொரு தேவை, ஆகாஷின் ஒவ்வொரு தவறுக்கும் நாங்கள்தான் பணம் கொடுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டபோது எங்களை ஒரு ஈரப்பதமான ஸ்டோர் ரூமிற்கு தள்ளிவிட்டு எங்களது இடத்தை வேறொருவருக்கு தரப்பார்க்கிறார்கள். நான் எதுவும் பேசவில்லை. ஆனால் சமீர் நேரடியாக கேட்டான். நாங்கள் அந்த ஸ்டோர் ரூமிற்குச் செல்லவில்லை என்றால் என்ன செய்வது? லீலாஜி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு முகத்தை திருப்பிக் கொண்டு அலட்சியமாக, அங்கே தங்க விருப்பமில்லை என்றால் வெளியே வாடகைக்கு வீடு எடுத்துச் செல்லுங்கள். எப்படியும் நீங்கள் இருவரும் சம்பாதிக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன குறை என்றார். அதே நொடியில் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவர்கள் நேரடியாக எங்களை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்லவில்லை. ஆனால் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வெளியே செல்வதற்கான கதவை திறந்துவிட்டது. ஒருவேளை இந்த வீட்டில் நாங்கள் எப்போதும் ஒரு குடும்பத்தின் அங்கமாகவே இருக்கவில்லை போலும். நான் பழைய விஷயங்களை நினைவு கூர்கிறேன். அப்பொழுதுதான் நீங்கள் அனைவரையும் புரிந்து கொள்ள முடியும். நான் இந்த வீட்டிற்கு மருமகளாக முதல் அடி எடுத்து வைத்தபோது நிலைமை இவ்வளவு மோசமாக இல்லை. அந்த நேரத்தில் என் மாமியார் மிகவும் இனிமையாக இருந்தார். உறவினர்கள் முன்னிலையில் என் கையை பிடித்துக்கொண்டு, இன்று முதல் அதிதி, என் மகள் இந்த வீட்டிற்கு மருமகள் வந்தாலே ஐஸ்வர்யம் வந்துவிடும் என்று கூறினார். இதை கேட்டு நான் உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன். தனது வீட்டை விட்டு வந்த ஒரு பெண் மாமனார் மாமியாரிடம் அன்பையும் தன்னை தங்கள் சொந்த மகளாக பார்க்க வேண்டும் என்பதைத் தவிர வேறு என்ன கேட்கப் போகிறாள்? திருமணத்திற்குப் பிறகு நானும் சமீரும் தனியாக இருக்க பேசினோம். நாங்கள் பெற்றோரை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக எங்கள் இருவரின் வேலை நேரம் வித்தியாசமாக இருந்தது. தனியாக இருந்தால் சுதந்திரமாக உணர்வோம் என்று நினைத்தோம். நான் இதை பற்றி பேசியதும் லீலாஜி உடனடியாக மறுத்துவிட்டார். அவர் உணவு கிண்ணத்தை கீழே வைத்துவிட்டு அன்போடு அதட்டும் பாணியில், இப்பதானே திருமணம் முடிந்தது, அதற்குள்ளே தனியாகப் போவதைப் பற்றி பேசுகிறாய்? மக்கள் பார்த்தால் மாமியார் மருமகள் இடையே ஒத்துப்போகவில்லை என்று சொல்ல மாட்டார்களா? சில ஆண்டுகள் எங்களுடன் இருங்கள், சில பணம் சேரும், பிறகு பெரிய வீடாக வாங்கிக் கொள்ளலாம் என்றார். அந்த நேரத்தில் நானும் சமீரும் அவர் எங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறார் என்று நம்பினோம். சமீர் கூட என்னிடம், என் அம்மா கொஞ்சம் கண்டிப்பானவர், ஆனால் மனதளவில் நம்மை மிகவும் நேசிக்கிறார். சில ஆண்டுகள் இங்கேயே இருப்போம், பணமும் சேமிக்கலாம், பெற்றோருக்கும் தனிமை தெரியாது என்றான். நானும் ஒத்துக்கொண்டேன். திருமணம் என்பது வெறும் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, இரு குடும்பங்களின் பொறுப்பு என்றும் நினைத்தேன். ஆனால் உண்மை என்னவென்றால், சில விஷயங்கள் ஆரம்பத்தில் அன்பாகத் தோன்றும். ஆனால் காலம் செல்லச் செல்ல அந்த அன்பிற்குப் பின்னால் கணக்கு வழக்குகளும் மறைந்திருப்பது தெரியும். திருமணமாகி சில மாதங்களிலேயே வீட்டின் அனைத்து செலவுகளும் மெல்ல மெல்ல எங்கள் மீது விழுந்தன. சிறிய விஷயங்களில் தொடங்கியது. சில சமயம் மாமியார் கேஸ் தீர்ந்துவிட்டது என்றால் நான் பணம் கொடுத்து விடுவேன். மாமனார் பல்ப் பழுதாகிவிட்டது என்றால் சமீர் புதியது வாங்கி வருவான். பிறகு இன்டர்நெட், மின்சாரம், தண்ணீர், ரேஷன், பெற்றோரின் மருந்துகள் என ஒவ்வொரு மாதமும் செலவுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது. நான் என்னையே தேற்றிக்கொள்வேன், இந்த வீட்டின் மருமகள் நான் ஒன்றாக இருக்கும்போது பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதுதானே முறை என்று. ஆனால் என் மாமியார் ஒரு விசித்திரமான வழக்கத்தை வைத்துக்கொண்டார். கடைக்கு அவரே செல்வார், ஆனால் மாத இறுதியில் என் முன்னால் ஒரு சிறிய டைரியை வைப்பார். அதில் காய்கறி, பழம், ரேஷன், டிடர்ஜென்ட் முதல் அப்பாவுக்கு இரத்த அழுத்தம், அம்மாவுக்கு மூட்டுவலி மருந்து வரை அனைத்து கணக்கும் எழுதப்பட்டிருக்கும். அந்த டைரியை என் பக்கம் தள்ளிவிட்டு மென்மையாகச் சிரிப்பார்.
மகளே, நான் வயதாகிவிட்டேன், பென்ஷனில் வாழ்க்கை ஓடவில்லை. நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அதனால் பெற்றோருக்கு உதவுங்கள். வீட்டில் சம்பாதிக்கும் மருமகன் மருமகள் இருக்க பெற்றோர்கள் தங்கள் பென்ஷன் பணத்தில் செலவு செய்வது நன்றாக இருக்காது என்பார். எனக்கு பணம் கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உண்மையிலேயே இல்லை. எனக்கு வருத்தமாக இருந்தது என்னவென்றால், அந்த மாதத்தில் எங்களுக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கிறதா அல்லது கஷ்டப்படுகிறோமா என்று அவர் ஒருமுறை கூட கேட்டதில்லை. நான் பணம் கொடுப்பேன், அவர் அதை தன் உரிமை என்பது போல வாங்கிக் கொள்வார். மெல்ல மெல்ல உதவி என்ற சொல் பொறுப்பாக மாறியது. அவர்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுவார். வீட்டில் ஏதேனும் பழுதானால் சமீர் குரல் கொடுப்பான். ஆனால் அவர்களின் செல்ல மகன் ஆகாஷ் மட்டும் வீட்டில் ஒரு விருந்தினர் போல இருப்பான். ஆகாஷ் வீட்டிற்கு வந்தால் சூடான உணவு கிடைக்கும், உடைகளை எங்காவது வீசிவிட்டு வருவான், அவரே எடுத்து துவைப்பார். அவனது பைக் பழுதானால் அம்மா சமீரை அழைப்பார். அவனது போன் உடைந்தால் அம்மா என்னிடம் புகார் கூறுவார். எந்த மாற்றமுமின்றி அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கிறேன். ஒருமுறை ஆகாஷ் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு யாரோ ஒருவருடைய காரின் கண்ணாடியை உடைத்துவிட்டான். 2.5 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருந்தது. அவனுக்கு தன் தந்தையிடம் சொல்ல தைரியம் வரவில்லை. அதனால் அவன் அறைக்குள் தன்னைத்தானே பூட்டிக் கொண்டான். என் மாமியார் வரவேற்பறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். சமீரிடம் அவன் இன்னும் குழந்தை தெரியாமல் தவறு செய்துவிட்டான். நீதான் மூத்த அண்ணன், நீ உதவாவிட்டால் யார் உதவுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சமீர் மிகுந்த குழப்பத்தில் இருந்தான். அவன், அம்மா, என்னால் ஒவ்வொரு முறையும் ஆகாஷுக்காக பணம் கொடுக்க முடியாது. அவன் தன் பொறுப்புகளைத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். இதை கேட்டவுடன் லீலாஜியின் பாணி மாறியது. அவர் கண்ணீரை துடைத்துவிட்டு சமீரை ஏதோ ஒரு அந்நியனை பார்ப்பது போல பார்த்தார். சொந்த சகோதரர்களுக்குள் 1 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தால் நாளை எப்படி ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேசுவீர்கள்? நான் 2 மகன்களை பெற்றெடுத்திருக்கிறேன். ஒருவன் வசதியாக இருந்துவிட்டு மற்றவன் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருப்பானா என்று கேட்டார். இறுதியில் சமீர் பணம் கொடுத்துவிட்டான். நான் அவனை தவறாகச் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் கடமைக்கும் உறவுக்கும் இடையில் சிக்கியிருப்பதை நான் புரிந்து கொண்டேன். அன்றிலிருந்து நான் ரகசியமாக ஒவ்வொரு செலவையும் கணக்கிடத் தொடங்கினேன். இது உபகாரம் செய்வதை காட்டிக்கொள்வதற்காக அல்ல. நான் ஒரு அக்கவுண்டன்ட் என்பதால் குடும்பத்தில் பண விஷயத்தில் கணக்கு சரியாக இல்லையென்றால் அது உறவுகளில் விரிசலை உண்டாக்கும் என்று எனக்கு தெரியும். படுக்கையறை சீரமைப்பு, 2வது மாடியின் வாட்டர் ப்ரூஃபிங், தண்ணீர் மோட்டார், புதிய மின்சார ஒயரிங், பூஜை அறை சீரமைப்பு, திதி மற்றும் பண்டிகை காலச் செலவுகள் என ஒவ்வொரு பில்லையும் பத்திரமாக வைத்திருந்தேன். எங்கள் அறையை சீரமைக்க மற்றும் பொருட்கள் வாங்க மட்டுமே நாங்கள் 25 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்திருந்தோம். இதற்கிடையில் நாங்கள் இருவரும் ரகசியமாக எங்கள் எதிர்கால திட்டத்திற்காக பணம் சேமித்து வந்தோம். போதுமான பணம் சேர்ந்ததும் நகரத்தின் மையப்பகுதிக்கு அருகில் சுமார் 7 கோடி ரூபாயில் ஒரு பெரிய வீட்டை வாங்குவதே எங்கள் நோக்கம். அந்த வீட்டில் இருதரப்பு பெற்றோர்களும் எப்போதாவது நம்மோடு தங்க விரும்பினால் அவர்களுக்கென தனி அறைகளும் இருக்கும். நான் ஒருமுறை சமீரிடம் நமது புதிய வீட்டிற்குச் சென்ற பிறகு இந்த பழைய வீட்டை ஆகாஷுக்காக விட்டுவிடுவோம். அவனுக்கும் திருமணமாகிவிடும், அவனுக்கும் ஒரு நிலையான இடம் தேவைப்படும் என்று சொன்னேன். இதைக் கேட்டு சமீர் என் கையை பிடித்துக்கொண்டு, நீ இப்படி சிந்திப்பதால்தான் உன்மீது எனக்கு மேலும் காதல் அதிகரிக்கிறது என்றான். நான் உண்மையாகவே அனைவருக்குமான ஒரு நல்ல எதிர்காலத்தைத்தான் விரும்பினேன். எனக்கு பழைய வீட்டின் மீது ஆசை இல்லை, ஆகாஷின் மீது வெறுப்பும் இல்லை. நாளை ஒவ்வொருவருக்கும் அவரவர் இடம் இருக்க வேண்டும், மோதல்கள் வரக்கூடாது என்று மட்டுமே நினைத்தேன். ஆனால் விதி வேறு விதமாக தீர்மானித்திருந்தது. நான் யாரைப் பற்றி இவ்வளவு அக்கறையுடன் நினைத்தேனோ அவர்களே முதலில் என் பொறுமையை சிதைத்தனர். நான் உறவுகளின் அடிப்படை என்று கருதிய அந்த வீடு எங்களை முன்பே வெறும் மாதந்தோறும் சரியான நேரத்தில் பில்களை செலுத்தும் 2 நபர்களாகத்தான் பார்த்திருந்தது. என் மாமியார் அறையை காலி செய்யச் சொன்ன நாளிலிருந்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் நடத்தையையும் நான் கவனிக்கத் தொடங்கினேன். ரியா இதற்கு முன்பும் எப்போதாவது வீட்டிற்கு வருவாள். முதல் பார்வையில் அவள் மிகவும் பண்பானவளாகத் தெரிந்தாள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஜி ஆண்டி, பையா, பாபி என்று மரியாதையாக பேசினாள். ஆனால் அவள் கண்களில் ஒளிந்திருந்த ஆராயும் பார்வை தெளிவாகத் தெரிந்தது. அவர்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் சோபா முதல் படிக்கட்டுகள் மற்றும் சுவர்கள் வரை அனைத்தையும் தனது வருங்கால மாமனார் வீட்டின் மதிப்பை கணக்கிடுவது போல பார்ப்பாள். ரியா மிகவும் நேர்த்தியாக அலங்கரித்து வருவாள். அவளுடைய உடைகள் எப்போதும் அயர்ன் செய்யப்பட்டிருக்கும். தோளில் ஒரு சிறிய பை, அவள் அறை முழுவதும் பெர்ஃப்யூம் வாசனை பரவும். என் மாமியாரை பொறுத்தவரை ரியா வந்தால் அவருக்கு ஏதுமில்லை. அவர் தேநீர் தயாரிப்பார், பழங்களை நறுக்கிக் கொடுப்பார், நல்ல இனிப்புகளை எடுத்து வைப்பார். சமையலறையில் என்னிடம் சிறிய உதவி கேட்கவே சோர்ந்து போகும் அந்த மாமியார் ரியாவிடம் மிகவும் இனிமையாக பேசுவதை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது.
மகளே, இதை உன் சொந்த வீடாகவே நினைத்துக்கொள். மருமகளாக வரும்போது இன்னும் நெருக்கமாக உணர்வாய் என்பார். நான் ஆரம்பத்தில் ரியாவை வெறுக்கவில்லை. எப்படியும் அவள் இன்னும் வீட்டின் அங்கமாகவில்லை. எனக்கும் அவளுக்கும் நேரடி மோதல் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சம்பவம் என்னை நிலைகுலைய வைத்தது. ரியா 2வது மாடிக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அறையின் கதவுக்கு முன்னால் நீண்ட நேரம் நின்று பார்ப்பாள். முதலில் மற்ற அறைகளை விட எங்கள் அறை அதிக வெளிச்சமாகவும் அழகாகவும் இருப்பதால் அவள் ஆர்வமாக இருக்கிறாள் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு மாலை நான் அலுவலகத்திலிருந்து வந்தபோது உடை மாற்றுவதற்கு முன்பே ரியா, ஆகாஷ் மற்றும் என் மாமியார் மூவரும் என் அறைக்குள் நிற்பதைக் கண்டேன். கதவு முழுவதுமாக திறந்திருந்தது. ரியா அறையின் நடுவில் நின்று சுவரிலிருந்த கப்போடு என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மற்றும் ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தாள். நான் பல மணி நேரம் மெனக்கெட்டு தேர்ந்தெடுத்த அந்த வெளிர் நீல நிறத்திரையை தொட்டு பார்த்துவிட்டு சிரித்தாள். ஆகாஷ், இந்த அறை உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு நான் இந்த திரைகளை கிரீம் கலருக்கு மாற்ற விரும்புகிறேன். அது இன்னும் ராயல் லுக் தரும். இந்த டேபிளை தூக்கிவிடலாம். இங்கே என் காஸ்மெட்டிக் கேபினெட்டை வைக்கப் போகிறேன் என்றாள். நான் கதவிலேயே உறைந்து நின்றுவிட்டேன். அவளுடைய வார்த்தைகள் என் காதுகளில் ஈட்டி போல பாய்ந்தன. அது கடந்த 8 வருடங்களாக நாங்கள் வாழ்ந்து வந்த எங்கள் அறை. ஒவ்வொன்றையும் நாங்களே வாங்கினோம். நாங்களே தேர்ந்தெடுத்தோம். அதற்கான பணத்தையும் நாங்களே கொடுத்தோம். நான் ஆகாஷை பார்த்தேன். ஒரு முறையாவது அவன் இந்த தவறை திருத்துவான் என்ற நம்பிக்கையில். ஆனால் அவன் சுவரில் சாய்ந்து கொண்டு கைகளை பையில் வைத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். இதுவெல்லாம் மிகவும் சாதாரணமானது என்பதைப் போல. என் மாமியாரும் அங்கேயே நின்றிருந்தார். அவர் அனைத்தையும் தெளிவாக கேட்டார். ஆனால் ரியா கொண்டிருந்த தவறான புரிதலை திருத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர் தலையசைத்து, உனக்கு பிங்க் நிறம் பிடிக்குமா? ஆம், அந்த நிறம் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இதெல்லாம் மாறிவிடும். உனக்கு வசதியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றார். இதை கேட்டதும் என் ரத்தம் உறைந்து போனது. அப்படியானால் இது ரியாவின் தவறான புரிதல் அல்ல. மாறாக யாரோ திட்டமிட்டே அவளுக்கு அப்படிச் சொல்லியிருக்கிறார்கள். அன்று இரவு நான் சமீர்மிடம் இதைப் பற்றி கூறினேன். அவன் தன் கைக்கடிகாரத்தை கழற்றிக் கொண்டிருந்தான். இதை கேட்டதும் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். நீயும் நினைக்கிறாய்தானே, அம்மா ரியாவிடம் ஏதோ சொல்லியிருக்கிறார் என்று நான் கேட்டேன். சமீர் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் அறையைச் சுற்றிலும் பார்த்தான். அந்த மரத்தாலான பீரோ, அதன் அளவை அவன்தான் எடுத்தான். அந்த ஏர் கண்டிஷனர் வெயிலால் நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டபோது அவன் வாங்கித் தந்தது. சிறிது நேரம் கழித்து அவன் நிதானமாகச் சொன்னான், ஒருவேளை அம்மா பெண் வீட்டாரிடம் வாக்கு கொடுத்திருக்கலாம். அவன் இதை கூறியதைக் கேட்டதும் என் இதயம் இடிந்து போனது. என் மாமியார் நேரடியாக வந்து இந்த அறை ஆகாஷிற்கு தேவை என்று கூறியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு முதுகிற்கு பின்னால் எல்லாவற்றையும் தீர்மானித்துவிட்டு ஒரு அந்நிய நபரை என் கண் முன்னாலேயே என் பொருட்களின் மீது கைவைக்க அனுமதித்திருக்கக் கூடாது. ஏதோ அவர் ஒரு மாடல் வீட்டை பார்ப்பதைப் போல. ஆனாலும் நான் பொறுமை காக்கவே செய்தேன். நான் நினைத்தேன், சில நாட்களுக்குப் பிறகு எல்லாம் அமைதியானதும் நாம் மாமனார் மாமியாரிடம் வெளிப்படையாக பேசலாம் என்று. ஆனால் வெறும் 3 நாட்களுக்குப் பிறகு என் மாமியார் என்னை மாடியிலிருந்து கீழே அழைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் போனில் பேசிக் கொண்டிருந்தார். முகத்தில் பதற்றம் இருந்தது, ஆனால் குரலில் அந்த பழைய அதிகாரம் இருந்தது. அதிதி, நாளை மாலை ரியா வீட்டார் நிச்சயதார்த்த சடங்கிற்கு முன்பாக வீட்டை பார்க்க வருகிறார்கள். நீ 2வது மாடியில் உள்ள அறையை நன்றாக சுத்தம் செய்துவிடு. போர்வை மாற்றிவிடு. கண்ணாடியை துடைத்துவிடு. மக்கள் வந்து நம் வீட்டை அழுக்காக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் அவரை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னேன். என் அறையை ஏன் சுத்தம் செய்ய வேண்டும் மாமி? லீலாஜி, நான் ஏதோ மிக அர்த்தமற்ற கேள்வியை கேட்டுவிட்டது போல புருவங்களை உயர்த்தினார். அட, அவர்கள் ஆகாஷ் மற்றும் ரியாவின் அறையை பார்க்க வருகிறார்கள். என் கௌரவத்தை சீண்டாதே. பெண் வீட்டார்கள் வசதியானவர்கள். அவர்களை எதையும் சொல்ல நமக்கு வாய்ப்பளிக்கக் கூடாது. நான் அங்கேயே உறைந்து நின்றேன். என் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே எதிரொலித்தது. அவர்கள் எங்கள் படுக்கை அறையை உண்மையிலேயே ஆகாஷின் திருமண அறையாக மாற்றிவிட்டார்கள். கேட்காமல், பேசாமல், அனுமதி பெறாமல். இந்த வீட்டில் எங்கள் ஒவ்வொரு பொருளையும் ஒரு வாக்கியத்தால் பறித்துவிட முடியும் என்பது போல. என் கௌரவத்தைச் சீண்டாதே. அதே நேரத்தில் சமீர் வெளியிலிருந்து உள்ளே வந்தான். அவன் தாயின் பேச்சைக் கேட்டு கார் சாவியை மேஜையின் மீது வைத்துவிட்டு, அம்மா, இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்களிடம் கேட்காமலேயே எப்படி முடிவு செய்தீர்கள் என்றான். லீலாஜியின் குரல் உடனடியாக உயர்ந்தது. கேட்பதற்கு என்ன இருக்கிறது? இந்த வீடு எனக்கும் உன் அப்பாவுக்கும் சொந்தமானது. நாங்கள் விரும்புவது போலத்தான் ஏற்பாடு செய்வோம். நீங்கள் இத்தனை வருடங்களாக இங்கே தங்கியிருக்கிறீர்கள்.
நீங்கள் வாடகை எதுவும் கொடுக்கவில்லை, இப்போது ஏதோ எல்லாம் இழந்துவிட்டது போல பேசுகிறீர்கள். ஸ்ரீவர்மா சோபாவில் அமர்ந்திருந்தார். அவர் கையில் டீ கோப்பை இருந்தது, ஆனால் அவர் பார்வையை எங்கள் மீது திருப்பவில்லை. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு, விடுங்கள், நீங்கள் இருவரும் பெரியவர்கள். தம்பிக்கு என்று கொஞ்சம் தியாகம் செய்யுங்கள். இது அவன் வாழ்க்கை பிரச்சனை என்றார். நான் என் மாமனாரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அப்பா, நாங்கள் இத்தனை வருடங்களாக தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம். அது போதாதா? ஸ்ரீவர்மா என் பார்வையை தவிர்த்துவிட்டு, வீட்டு விஷயங்களில் பணத்தை பற்றி பேசக்கூடாது. திருமணம் நெருங்கிவிட்டது. அமைதியை கடைப்பிடியுங்கள் என்றார். ஆகாஷ் சோபாவில் கால்களை நீட்டி அமர்ந்து சிரித்துக்கொண்டே சொன்னான். அண்ணா, வதனி, ஒரு அறைக்காக இவ்வளவு டிராமா செய்கிறீர்களே. என் திருமண மகிழ்ச்சியை விடவா? சரியாக அதே நேரத்தில் ஆகாஷின் போன் ஒலித்தது. என் பார்வை தற்செயலாக ரியாவின் மெசேஜ் மீது விழுந்தது. திருமணத்திற்குப் பிறகு நான் ஒரு சிறிய அறையில் இருக்க விரும்பவில்லை. என் நண்பர்கள் என்னை கேலி செய்வார்கள். ஆகாஷ் மெசேஜை பார்த்ததும் போனை தலைகீழாக கவிழ்த்து வைத்தான். என் தொண்டையில் ஒரு கசப்புணர்வை உணர்ந்தேன். இது இப்போது ஒரு அறை பற்றிய விஷயமல்ல. இந்த குடும்பம் எங்கள் உழைப்பு, எங்கள் பணம் மற்றும் எங்கள் பொறுமைக்கு ஒருபோதும் மதிப்பளிக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் இது. அவர்களின் பார்வையில் நாங்கள் வெறும் 2 வாடகைதாரர்கள் மட்டுமே. சரியான நேரத்தில் வாடகை கொடுப்பவர்கள் இளைய மகனின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் வரும்போது அமைதியாக பின்வாங்க வேண்டியவர்கள். வீட்டின் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் என் மாமியார் எங்களை இருவரும் லிவிங் ரூமிற்கு அழைத்தார். அவர் குரலில் மதிய நேரத்திலிருந்த அதிகாரமில்லை, மாறாக ஒரு விசித்திரமான மென்மை இருந்தது. இத்தனை வருடங்கள் லீலாஜியுடன் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். அவர் எவ்வளவு மென்மையாக பேசுகிறாரோ அவ்வளவு கடுமையான விஷயம் வரப்போகிறது என்று அர்த்தம். சமீர் என்னுடன் நடந்து வந்தான். அவன் கை மென்மையாக என் முதுகின் மீது இருந்தது, எனக்கு தைரியம் கொடுப்பதைப் போல. ஒரு மோசமான பேச்சுவார்த்தைக்கு நான் ஏற்கனவே தயாராகியிருந்தேன். லிவிங் ரூமில் அன்று அனைவரும் இருந்தனர். என் மாமனார் நடுவில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் டீ கோப்பை இருந்தது, ஆனால் அவர் அதை தொடக்கூட இல்லை. ஆகாஷ் கால்களை நீட்டி அமர்ந்திருந்தான். ரியாவுமா அங்கேயே இருந்தாள். அவள் இன்னும் இந்த வீட்டின் உறுப்பினராக மாறவில்லை என்றாலும் என்னை பார்த்தவுடன் என் மாமியார், ரியாவையும் இங்கேயே இருக்கச் சொன்னேன், அப்போதுதான் எல்லாம் தெளிவாகும். கடைசியில் அவளும் இந்த வீட்டு மருமகள் ஆகப் போகிறாள். இந்த அறை விஷயத்தில் அவளுக்கும் பங்கு இருக்கிறது என்றார். என் மனதில் சிரிப்பு வந்தது. அது எங்கள் படுக்கையறை விஷயம், அதை கேட்க ரியா அழைக்கப்பட்டிருக்கிறாள். நாங்கள் ஏதோ எங்கள் தீர்ப்பை கேட்க காத்திருப்பதைப் போல உணர்ந்தோம். லீலாஜி தொண்டையை சரிசெய்து கொண்டு மிக நேர்த்தியாக பேசத் தொடங்கினார். அதிதி, சமீர், நீங்கள் இருவரும் அந்த அறையில் நீண்ட நாட்களாக தங்கியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது சூழ்நிலை மாறிவிட்டது. ஆகாஷிற்கு திருமணம் நடக்கப் போகிறது. பெண் வீட்டார்கள் வசதியானவர்கள். அவர்கள் வாயால் எதையும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் எல்லாவற்றையும் கவனிப்பார்கள். சமீர் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது முதுகு நேராக இருந்தது, கைகள் முழங்கால்களின் மீது இருந்தன. அவன் தன்னை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்கிறான் என்பது எனக்கு தெரியும். என் மாமியார் தொடர்ந்தார். நாளை ரியா வீட்டார் வந்து ஆகாஷிற்கு என்று சொந்தமாக நல்ல அறை இல்லை என்று பார்த்தால் அவர்கள் தங்கள் மகளின் மரியாதையை நாங்கள் மதிக்கவில்லை என்று நினைப்பார்கள். பிறகு உறவில் ஏதேனும் பிரச்சினை வந்தால் மக்கள் எங்களைத்தான் கேலி செய்வார்கள். இது ஆகாஷின் மட்டும் பிரச்சனையல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவம். நான் அவரை பார்த்து நேரடியாக கேட்டேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? லீலாஜி இந்த கேள்விற்காகவே காத்திருந்தது போல உடனடியாக தனது குரலை மென்மையாக்கினார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு குத்துவது போல இருந்தது. நான் முடிவு செய்துவிட்டேன். நீங்கள் இருவரும் கீழே உள்ள ஸ்டோர் ரூமிற்கு மாறிவிடுங்கள். நான் ஒருவரிடம் சொல்லி அதை சுத்தம் செய்யச் சொல்கிறேன். ஒரு சிறிய கட்டிலை போட்டுவிடலாம். சில மாதங்கள்தானே விஷயம். அல்லது அங்கே உங்களுக்கு சிரமம் என்றால் கொஞ்ச காலம் வெளியே வாடகைக்கு ஒரு பிளாட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாஷின் திருமணம் முடிந்த பிறகு எல்லாம் சரியாக ஆனதும் பிறகு பார்க்கலாம். ஸ்டோர் ரூம் என்ற வார்த்தையை கேட்டதும் யாரோ என் நெஞ்சை அழுத்துவது போல இருந்தது. அந்த அறை ஈரம் நிறைந்தது. மழைக்காலத்தில் பூஞ்சை வாடை வீசும். சுவர்களில் நீர்க்கரைகள் இருந்தன. பழைய டப்பாக்கள், உடைந்த பொருட்கள் மற்றும் வீட்டை சீரமைத்த பிறகு மீதமிருந்த சிமெண்ட் மூட்டைகள் இப்போதும் அங்கே கிடந்தன. என் மாமியார், சில மாதங்கள்தானே விஷயம் என்கிறார், ஏதோ எங்களுக்கு தூங்குவதற்கு மட்டும் இடம் தேவை என்பது போல. அவர் என்னை பார்த்துவிட்டு மிக மெதுவாக ஒரு விஷயத்தை சேர்த்தார். நான் உங்களை வெளியேற்றவில்லை. நீங்கள் இருவரும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன்.
அண்ணன் அண்ணிகள் தம்பியின் தேவைப்படும் நேரத்தில் அவனுக்கு உதவ வேண்டும். திடீரென சமீர் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பு மகிழ்ச்சியானதல்ல, என் இதயம் நடுங்கும் அளவுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அவன் தன் தாயைப் பார்த்து, நாங்கள் அந்த அறைக்காக 25 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்திருக்கிறோம். வாட்டர் ப்ரூஃபிங், பீரோ, மின்சார வேலைகள், புதிய ஃபர்னிச்சர். இப்போது நீங்கள் ஸ்டோர் ரூமில் இருங்கள், அந்த அறையை ஆகாஷிற்கு கொடுங்கள் என்கிறீர்கள் என்று மெதுவாக கூறினான். என் மாமியாரின் முகம் உடனடியாக மாறியது. குரலில் இருந்த மென்மை மறைந்தது. அறையை சீரமைத்தது உன் விருப்பம். உன்னிடமிருந்து நான் எந்த கடன் பத்திரத்திலும் கையெழுத்து வாங்கவில்லையே, இப்போது கணக்கு காட்டுகிறாய். மகன் மருமகள் பெற்றோரின் வீட்டில் இருக்கும்போது வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது அவர்களின் கடமை. இதில் ஒன்றும் பெரிய விஷயமில்லை. இது கேட்டதும் ஆகாஷ் குறுக்கிட்டான். ஆமாம் அண்ணா, நீங்கள் இத்தனை வருடங்களாக இந்த வீட்டில் இலவசமாக தங்கியிருக்கிறீர்கள். இப்போது கணக்கு காட்டுவது விசித்திரமாக இருக்கிறது. சரியாக கணக்கிட்டால் 8 வருட வாடகையே சும்மா இருக்காது. நான் ஆகாஷை திரும்பி பார்த்தேன். முதன்முறையாக அவனிடம் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு துளியும் இல்லை. நான் தெளிவாகச் சொன்னேன். இலவசம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் உணவு, மின்சாரம், தண்ணீர், பராமரிப்பு, மருந்துகள் மற்றும் உன் கடனுக்கான பணத்தை கொடுக்கிறோம். கணக்குதான் பார்க்க வேண்டும் என்றால் என்னிடம் முழு டைரியும் இருக்கிறது. ஆகாஷின் முகம் வாடியது. ஆனால் என் மாமியார் மேஜையின் மீது கையை தட்டினார். நான் சொல்லிக் கொள்கிறேன், குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்பவளே புத்திசாலி பெண். மாறாக ஒவ்வொரு பைசாவிற்கும் கணக்கு கேட்டு நாளை மாமனார் வீட்டை பழிப்பவள் அல்ல. நான் அப்படியே ஸ்தம்பித்து நின்றேன். இது சில வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தால் ஒருவேளை நான் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் அன்றைக்கு நடந்த இத்தனை விஷயங்களுக்குப் பிறகு எனக்கு வெறும் கசப்பு மட்டுமே தெரிந்தது. நான் செய்த நல்ல காரியங்களை தவறான இடத்தில் செலவழித்து விட்டேனே என்ற வருத்தம்தான் எனக்கு இருந்தது. ரியா சூழலை அமைதிப்படுத்துவது போல பாவனை செய்து கொண்டு, பரவாயில்லை அண்ணி, இந்த முறை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் செட்டிலானதும் நீங்கள் செய்த இந்த உதவியை எப்போதும் நினைவில் வைத்திருப்போம் என்றாள். அவள் வார்த்தைகள் மென்மையாக இருந்தன, ஆனால் அவள் கண்களில் துளியும் நன்றியுணர்வு இல்லை. அந்த அறை ஏற்கனவே தனக்கு சொந்தமானது என்பது போலவும், நான் அதற்கு சொந்தமில்லாத ஏதோ ஒரு பொருளை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருப்பது போலவும் என்னை பார்த்தாள். நான் பதிலளிப்பதற்கு முன்பே என் மாமனார் டீ கோப்பையை மேஜையின் மீது பலமாக வைத்தார். அவர் சமீர் பக்கம் பார்த்தார். அவர் குரல் கனமாகவும் தெளிவாகவும் இருந்தது. இந்த வீடு முன்னும் பின்னும் ஆகாஷிற்குத்தான் கிடைக்கப் போகிறது. நீங்கள் இருவரும் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும். ஒரு அறைக்காக சகோதரர்களின் உறவை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை கேட்டதும் சமீர் அதிர்ந்து போனான். அவன் முழங்கால்களின் மீது வைத்திருந்த கைகள் இறுக்கமடைந்ததை நான் உணர்ந்தேன். இத்தனை வருடங்களில் மாமனார் மாமியார் ஆகாஷிற்கு வெளிப்படையாக ஆதரவு அளித்திருந்தாலும் இந்த வீடு முழுவதுமே அவனுக்குத்தான் என்று அவர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. இன்று எங்களை அந்த அறையை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்துவதற்காக என் மாமனார் தன் மனதின் உண்மையான எண்ணத்தை வெளிப்படுத்திவிட்டார். எனக்கு திடீரென்று எல்லாம் தெளிவாக புரியத் தொடங்கியது. இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு பங்கு கூட இருந்ததில்லை என்பது தெரிந்தது. நாங்கள் வெறும் பயனுள்ள வாடகைதாரர்கள் மட்டுமே, சரியான நேரத்தில் பணம் செலுத்துபவர்கள், சகித்துக்கொள்பவர்கள் மற்றும் வீட்டை பராமரிப்பவர்கள். சமீர் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மேஜைக்கு அடியில் என் கையை பற்றிக் கொண்டான். அவன் கை சூடாக இருந்தது, ஆனால் பிடிப்பு மிகவும் உறுதியாக இருந்தது. அவன் தன் பெற்றோரை பார்த்து, சரி, நாங்கள் காலி செய்கிறோம் என்று மட்டும் கூறினான். என் மாமியார் தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைத்தார். அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர் முகம் உடனடியாக மலர்ந்தது. ஆகாஷ் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு ஏதோ பெரிய சொத்து கிடைத்துவிட்டது போலச் சிரித்தான். ரியா கீழே பார்த்து கொண்டு நகங்களை சரிசெய்தாள். அவள் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ஆனால் சமீர் சொன்ன நாங்கள் காலி செய்கிறோம் என்பதற்கு நாங்கள் அந்த ஈரம் நிறைந்த ஸ்டோர் ரூமிற்குச் செல்வோம் என்றோ அல்லது அவர்கள் தயவை எதிர்பார்த்து வாடகை அறைக்குச் செல்வோம் என்றோ அர்த்தமில்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த நொடியே நாங்கள் இந்த வீட்டை என்றென்றைக்குமாக விட்டுச் செல்லப் போகிறோம் என்றும் இந்த முறை நாங்கள் திரும்பி பார்க்கப் போவதில்லை என்றும் எனக்கு தெரிந்துவிட்டது. நான் வேறு எதுவும் சொல்லவில்லை. சமீர் அந்த ஒரு வாக்கியத்தை சொன்னதும் லிவிங் ரூமில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு என் மாமியார் ஏதோ தன் தலையிலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கிவிட்டது போல மூச்சை விட்டார். நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டோம் என்றும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தால் நாங்கள் எங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த ஈரம் நிறைந்த ஸ்டோர் ரூமிற்குச் சென்று விடுவோம் என்றும் அவர் நினைத்தார். ஆனால் சமீர் என் கையை பிடித்து என்னை எழுப்பிய போது அவன் இனி எதையும் சகித்துக்கொள்ள மாட்டான் என்பது எனக்கு புரிந்தது. நாங்கள் எங்கள் அறைக்கு வந்தோம்.
கதவு மூடியதும் வெளியிலிருந்து ஆகாஷ் மற்றும் ரியாவின் சிரிப்புச் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. என் மாமியார் தன் கணவரிடம் விருந்தினர்களுக்கு முன்னால் நல்ல சட்டையை அணியுமாறு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார். நான் எனக்கு பரிச்சயமான அந்த அறை நடுவில் நின்று கொண்டிருந்தேன். ஏர் கண்டிஷனர் காற்றில் திரைகள் மெதுவாக அசைந்தன. நான் தேர்ந்தெடுத்த அந்த அலமாரியை பார்த்தேன். திடீரென்று என் இதயம் வெறுமையானது. சில இடங்களை நீங்கள் வீடாக மாற்ற முழு முயற்சியும் எடுப்பீர்கள், ஆனால் இறுதியில் அவை உங்களுடையதாக இருப்பதில்லை. சமீர் அதிகம் பேசவில்லை. அவன் தன் ட்ரெஸர் டிராயரை திறந்து ஒரு அடர் நீல நிற கோப்பை எடுத்து படுக்கையின் மீது வைத்தான். நானும் அலமாரி பக்கம் சென்று ஒவ்வொன்றாக முக்கியமான பொருட்களை எடுக்கத் தொடங்கினேன். சேமிப்பு கணக்கு புத்தகங்கள், காப்பீட்டு ஆவணங்கள், எங்கள் அடையாள அட்டைகள், திருமணச் சான்றிதழ், வரி ஆவணங்கள் மற்றும் பல ஆண்டுகளாக நான் பத்திரமாக வைத்திருந்த அந்த வரவு செலவு டைரி. அந்த டைரி தடிமனாக இல்லை, ஆனால் அதன் ஒவ்வொரு பக்கமும் நான் அமைதியாக சகித்துக் கொண்ட அவமானங்களுக்கு சாட்சியாக இருந்தது. சமீர் என் கையில் அந்த டைரியை பார்த்து மெல்லிய குரலில், இதை இதுவரை வைத்திருக்கிறாயா என்று கேட்டான். நான் தலையசைத்தேன். நான் இதை கணக்கு கேட்க வைக்கவில்லை. யாராவது நாளை நாங்கள் அவர்களுக்கு பாரமாக இருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பது நமக்காவது தெரிய வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தேன். அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு நாற்காலியை இழுத்து கம்ப்யூட்டர் முன்னால் அமர்ந்தான். திரையில் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய நிதித்திட்டம் இருந்தது. எங்களிடம் ஒரு தெளிவான திட்டம் இருந்தது. எல்லாம் சரியாக இருந்தால் அந்த ஆண்டின் இறுதிக்குள் நாங்கள் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்குவதாக இருந்தோம். நகரின் மையத்திற்கு அருகில் பெரிய வீடு. இரு வீட்டாரின் பெற்றோரும் எங்களுடன் தங்க விரும்பினால் அவர்களுக்காக தனித்தனி அறைகள் கொண்ட வீடு. இந்த திட்டத்தைப் பற்றி நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். சமையலறை, முற்றம் மற்றும் பால்கனியின் புகைப்படங்களை கூட சேமித்து வைத்திருந்தேன். ஒவ்வொரு காலையும் அங்கே சிறிய தொட்டிகளில் பூக்கள் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அந்த அறையை பார்த்தபோது அது எங்களிடமிருந்து பறிக்கப்படுவதை உணர்ந்தேன். எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நாங்கள் இனி காத்திருக்க முடியாது. நாங்கள் எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு ஆழமாக இந்த பெயரிடப்படாத சுமையின் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். சொந்த சகோதரர்களுக்குள் கணக்கு பார்க்கக்கூடாது என்ற பேச்சு என்றும் ஓயாது. எங்கள் சேமிப்பு வீடு வாங்குவதற்கு மட்டுமல்ல, அது எங்கள் உழைப்பு, எங்கள் இளமை மற்றும் நாங்கள் பெறவிருந்த நிம்மதிக்கான விலை. நாங்கள் இங்கே இருந்திருந்தால் எப்போது எங்கள் வாழ்க்கையை வாழ வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியாது. சமீர் ஒவ்வொரு எண்ணையும் மீண்டும் மீண்டும் சரிபார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் திரையை விட்டு நகரவே இல்லை. சிறிது நேரம் கழித்து அவன் என் பக்கம் திரும்பி மெதுவாக ஆனால் உறுதியாக, நாம் 7 கோடி ரூபாய் வீட்டிற்காக காத்திருக்கப் போவதில்லை. கடந்த வாரம் நீ பார்த்தாயே அந்த 5.5 கோடி ரூபாய் வீடு. அதன் ஆவணங்கள் சரியாக இருந்தால் நான் நாளைக்கே முன்பணம் செலுத்திவிடுகிறேன் என்றான். நான் அங்கேயே ஸ்தம்பித்து நின்றேன். அந்த வீட்டை ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுடன் ஒருமுறை பார்த்திருந்தேன். அது நாங்கள் கனவு கண்ட வீட்டைப் போல நகரின் மையப்பகுதியில் இல்லை. அது பார்ப்பவர்களை வியக்க வைக்கும் அளவுக்கு பெரியதுமில்லை. ஆனால் அது வெளிச்சமும் காற்றோட்டமும் நிறைந்ததாக இருந்தது. அதில் ஒரு சிறிய முற்றம் இருந்தது. அந்த காலனி அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் ஆவணங்கள் மிகவும் தெளிவாக இருந்தன. அங்கிருந்து என் அலுவலகத்திற்குச் செல்ல 20 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். சமீருக்கும் பயணம் செய்வது எளிது. எனக்கு அந்த வீடு பிடித்திருந்தது. ஆனால் அப்போது இன்னும் சில மாதங்கள் காத்திருந்து சிறந்ததை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்திருந்தோம். நிச்சயமாக சொல்கிறீர்களா என்று கேட்டேன். சமீர் என்னை பார்த்தான். அவன் கண்களில் சோர்வும் அன்பும் கலந்திருந்தன. நான் உறுதியாக இருக்கிறேன். வீடு மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வீடு என்பது யாரும் உன்னை வெளியேற்ற முடியாத இடமாக இருக்க வேண்டும். அந்த ஒரே வாக்கியம் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. நான் அவனுக்கு அருகில் அமர்ந்து திரையில் கணக்கை பார்த்துவிட்டு தலையசைத்தேன். சரி, நாம் அதையே செய்துவிடலாம். இரவு நேரமாகிவிட்டது. ஆனாலும் நான் ஒரு ஏஜெண்டிற்கு ஃபோன் செய்தேன். அவர் தூக்க கலக்கத்துடன் ஃபோனை எடுத்தார். அதிதி ஜி, இந்த நேரத்தில் எல்லாம் சரியா என்று கேட்டார். நான் பெருமூச்சு விட்டு அமைதியாக, ஆம், கடந்த வாரம் நாம் பார்த்த வீடு இன்னும் விற்பனைக்கு இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் உடனடியாக விழித்துக் கொண்டார். ஆம், இருக்கிறது. ஆனால் இன்னொரு தரப்பும் விசாரித்து வருகிறார்கள். என்னாச்சு? நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் காத்திருப்பதாகச் சொல்லியிருந்தீர்களே. நான் சமீரை பார்த்துவிட்டு பதிலளித்தேன். நாளை காலை நான் அதை மீண்டும் பார்க்க விரும்புகிறேன். எல்லாம் சரியாக இருந்தால் நான் உடனடியாக முடிவெடுத்து விடுவேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். ஃபோனில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு ஏஜெண்ட்,
சரி, உங்களுக்காக நேரம் ஒதுக்குகிறேன். ஆனால் வீடு வாங்குவது பெரிய முடிவு, நீங்கள் இருவரும் யோசித்துவிட்டீர்கள்தானே என்றார். நான் மெதுவாக பதிலளித்தேன். இவ்வளவு உறுதியாக நான் இன்றுவரை எதையும் யோசித்ததில்லை. அந்த பேச்சுக்குப் பிறகு வீடு வாங்குவது பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சமீர் என்னிடம் கூறிவிட்டான். அவன் கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு கோப்புகளை பையில் வைத்து, அவர்கள் நாம் வாடகை வீட்டிற்குத்தான் செல்கிறோம் என்று நினைக்கட்டும். அவர்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் அவர்களே தெரிந்து கொள்வார்கள் என்றான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது எனக்கு புரிந்தது. நாங்கள் எந்த விளக்கமும் அளிக்க வேண்டியதில்லை, எந்த ஆடம்பரமும் காட்ட வேண்டியதில்லை, எங்களை இழிவுபடுத்தியவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த முறை நாங்கள் அமைதியாக எங்கள் வேலையைச் செய்ய வேண்டும். மறுநாள் காலை வழக்கம் போல சீக்கிரம் எழுந்தேன். கீழே வந்ததும் என் மாமியார் என்னிடம் ஒரு துணியைக் கொடுத்தார். அவர் குரலில் இப்போது நிம்மதியிருந்தது. அறையில் உள்ள கண்ணாடியை துடைத்துவிடு. சிறிது நேரத்தில் நான் துணிகளை விரித்து விடுவேன். பெண் வீட்டார் வரும்போது எல்லாம் சுத்தமாக தெரிய வேண்டும். நான் எதையும் பேசாமல் துணியை வாங்கினேன். நான் ஒப்புக்கொண்டதாக நினைத்து அவர் இன்னும் பல வேலைகளை சொல்லத் தொடங்கினார். அலமாரியை சுத்தம் செய்த பிறகு திரைகளை மாற்றவும் தலையணைகளை சரிசெய்யவும் எனது தனிப்பட்ட பொருட்களை அறையிலிருந்து அகற்றவும் சொன்னார். ஆகாஷ் கதவருகே மார்தட்டி நின்று கொண்டு போனில் ரியாவிடம் உரக்கப் பேசிக் கொண்டிருந்தான். வேண்டுமென்றே எனக்கு கேட்கும் வகையில், நான் சொன்னேனே, இந்த வீட்டில் அம்மா எல்லாம் கவனித்துக் கொள்வார், கவலைப்படாதே. திருமண அறை மிகவும் அழகாக இருக்கிறது. அண்ணி எங்களுக்காக அதை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டேன், ஆனால் புன்னகைக்க மட்டுமே முடிந்தது. சிலருக்கு தாங்கள் ஏதோ பெரிய சொத்தை பெறுகிறோம் என்று நினைப்பு, ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது வெறும் வெற்றுக்கூடு என்பது அவர்களுக்கு தெரியாது. மதியம் ரியா வந்தாள். அவள் படுக்கையை சுத்தம் செய்வதை பார்த்துவிட்டு மென்மையாகச் சிரித்தாள். அண்ணி, நீங்கள் உண்மையிலேயே மிகவும் உழைப்பாளி. நான் இங்கு வரும்போது உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அவளை பார்த்து மெதுவாக பதிலளித்தேன். ஆம், மெதுவாக கற்றுக்கொள். சில பாடங்கள் இந்த வீட்டிற்குள் வந்த பிறகுதான் புரியும். ரியா சற்றே அதிர்ந்தாள், ஆனால் நான் மேலும் எதுவும் சொல்லவில்லை. மாலை நேரத்தில் சமீர் அலுவலகத்தில் முக்கிய வேலை இருப்பதாக சொல்லி வீட்டிலிருந்து கிளம்பினான். என் மாமியார் கையை மட்டும் ஆட்டி, போய் வா, இரவு சீக்கிரம் வந்துவிடு, நாளை நிறைய வேலை இருக்கிறது என்றார். அப்போது என் பையில் அனைத்து முக்கியமான ஆவணங்களும் இருந்தன என்பதோ, சமீரின் போனில் நோட்டரி அலுவலகத்திற்கான அப்பாயின்மெண்ட் இருந்ததோ அவருக்கு தெரியாது. அந்த வெளிச்சமான அலுவலகத்தில் அமர்ந்து 5.5 கோடி ரூபாய் வீட்டின் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டபோது என் கைகள் உண்மையில் நடுங்கிக் கொண்டிருந்தன. பயத்தினால் அல்ல, ஒரே ஒரு கையெழுத்திற்குப் பிறகு எங்கள் வாழ்க்கை புதிய திசையில் திரும்பப் போகிறது என்பதை நான் உணர்ந்திருந்ததால்தான். சமீர் மேஜைக்கு அடியில் என் கையை பிடித்துக் கொண்டான். அன்று இரவு அவன் குடும்பத்தினர் முன்னிலையில் எப்படி பிடித்தானோ அப்படியே நான் என் பெயரில் கையெழுத்திட்டேன். ஆரம்பத்தில் கை சற்று நடுங்கியது, ஆனால் பிறகு என் கையெழுத்து உறுதியானது. கையெழுத்திட்ட பிறகு நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்தேன். மருமகளாக வந்த இத்தனை ஆண்டுகளில் முதன்முறையாக நான் வெளியேறுவதற்கான ஒரு வழி என்னிடம் இருப்பதை உணர்ந்தேன். இது தோற்றவர்களின் வழி அல்ல, இனி தியாகம் செய்ய தேவையில்லாத இடத்திலிருந்து வெளியேறும் துணிச்சலை திரட்டிக் கொண்ட ஒருவரின் வழி. ஒரு வாரம் கழித்து எங்கள் புதிய வீடு பற்றிய செய்தி பரவும்போது அந்த வீட்டில் அமைதி இருக்காது என்பது எனக்கு தெரியும். மறுநாள் காலை இருட்டிலேயே எழுந்துவிட்டேன். நல்ல மருமகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, என் மாமியார் அதிகாலை 5 மணிக்கே கதவைத் தட்டத் தொடங்கிவிட்டார் என்பதால். அவர் குரலில் ஏதோ பெரிய ஆபத்து நேர்ந்தது போன்ற பதற்றம் இருந்தது. அதிதி, எழுந்திரு. இன்று ரியா வீட்டார் வருகிறார்கள். கீழே வந்து லிவிங் ரூமை சுத்தம் செய்ய உதவு. பழங்களை அடுக்கிவை, டீ போடு. விருந்தினர்கள் வரும்போது வீடு கலைந்து போயிருக்கக் கூடாது. நான் சில நொடிகள் மேற்கூரையை பார்த்தபடி இருந்தேன். பிறகு எழுந்தேன். நேற்று இரவு நான் தூங்கவில்லை, ஆனால் என் மனம் புதுத்தெம்புடன் இருந்தது. நான் சமையலறைக்குச் சென்றபோது லீலாஜி அங்கேயே நின்று கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விரல் நீட்டிச் சொல்லிக் கொண்டிருந்தார். டீ கோப்பைகள் வெள்ளை நிறத்தையே பயன்படுத்து, பழத்தட்டை பூ போல அலங்கரி, மேஜை விரிப்பை மாற்றாதே. அவர் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருந்தார். நான் அவர் சொன்னபடியே அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் ஆகாஷும் ரியாவும் எங்கோ மேக்கப் ஸ்டுடியோவில் இருந்தனர். தங்கள் காதல் படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் போன் அடிக்கடி ஒலித்துக் கொண்டிருந்தது. நண்பர்களின் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் வந்து கொண்டிருந்தன. நான் அலங்கரித்து வைத்திருந்த பழத்தட்டை பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வந்தது. இந்த வீட்டின் கௌரவத்தை காப்பாற்றுபவள் இன்னமும் நான்தான். அதிகாலையில் எழுந்து தூசியை துடைப்பவள், ஒவ்வொரு கோப்பையையும் கழுவுபவள், தலையணையை சரிசெய்பவள் என இப்போதும் நான்தான். ஆனால் இந்த மரியாதையை பெறுபவனோ வேறெங்கோ அமர்ந்து தன் மகிழ்ச்சியை காட்டிக் கொண்டிருந்தான்.
வீட்டின் ஒவ்வொரு பொருளும் அவனது சேவைக்காக மட்டுமே இருப்பது போல. சுமார் 9 மணிக்கு பெண் வீட்டார் வந்தனர். ரியாவின் அம்மா முன்னால் இருந்தார். அவர் அடர் ஊதா நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தார். கழுத்தில் பெரிய தங்க மாலை இருந்தது. அவருக்கு பின்னால் 2 பெண்கள் வந்தனர். ஒருவரது கையில் பை இருந்தது, மற்றவர் தன் போனில் வீட்டை முழுவதுமாக வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார், ஏதோ ஒரு கட்டுமான இடத்தை பார்வையிடுவது போல. உள்ளே வந்ததும் ரியாவின் அம்மா லிவிங் ரூமையும் படிக்கட்டுகளையும் பார்த்துவிட்டு மிக இயல்பாக கேட்டார், வீடு மிகவும் பெரியதாக இருக்கிறது. இது யாருடைய பெயரில் இருக்கிறது? லீலாஜி உற்சாகமாகச் சிரித்துவிட்டு ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் பதிலளித்தார், வீடு எனக்கும் இவருக்கும் என் மாமியார் மாமனார் சொந்தமானது. ஆனால் பிறகு ஆகாஷிற்குத்தானே கிடைக்கப் போகிறது. அவன் இளைய மகன். திருமணத்திற்குப் பிறகு அவனுக்கு ஒரு நிலையான இடம் தேவைதானே? நான் சமையலறையிலிருந்து தண்ணீர் தட்டுடன் வந்து கொண்டிருந்தேன். இதைக் கேட்டதும் என் கைகள் ஒரு நிமிடம் நின்றன. சமீர் படிக்கட்டுகளுக்கு அருகே நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் ஆழமானதாக மாறின, ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். விருந்தினர்கள் முன்னால் இன்று எந்த விவாதமும் செய்யக்கூடாது என்று நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். ஆனால் என் மாமியாரின் ஒவ்வொரு வார்த்தையும் எஞ்சியிருந்த உறவின் நூலையும் அறுப்பது போல இருந்தது. சில சம்பிரதாய பேச்சுகளுக்குப் பிறகு லீலாஜி பெண் வீட்டாரை வீட்டை சுற்றிக் காட்ட அழைத்துச் சென்றார். அவர் முன்னால் சென்று கொண்டிருந்தார். அவர் குரலில் மிகுந்த உற்சாகம் இருந்தது. வாருங்கள், குழந்தைகளுக்கு ஒதுக்கிய அறையை உங்களுக்கு காட்டுகிறேன். மேல்தளத்தில் உள்ள அந்த அறை மிகவும் வெளிச்சமானது. திருமணத்திற்குப் பிறகு இருவருக்கும் அது சரியாக இருக்கும். நான் எல்லாவற்றிற்கும் பின்னால் நின்று கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த அறை நேற்று வரை எங்களுடையது. இன்று அவர் வாயாலேயே அது மிக எளிதாக குழந்தைகளின் அறையாகிவிட்டது. எல்லோரும் மேலே சென்றபோது ரியாவும் தயாராகி வந்துவிட்டாள். அவள் அடர்த்தியான மேக்கப் போட்டிருந்தாள். உதடுகள் சிவப்பாக இருந்தன. கூந்தல் லேசாக சுருட்டப்பட்டிருந்தது. தன் அம்மாவை பார்த்ததும் அவள் புன்னகைத்தாள். ஆனால் அறைக்குள் நுழைந்ததும் அவள் ஒரு வீட்டின் எஜமானியைப் போல நடந்து கொண்டாள். அவள் நேரடியாக அலமாரிக்குச் சென்று என்னிடம் கேட்காமலேயே அதன் கதவைத் திறந்தாள். உள்ளே எனது அலுவலக உடைகள் சில இன்னும் தொங்கிக் கொண்டிருந்தன. அவற்றை நான் இன்னும் அகற்றவில்லை. அவள் என் ஒரு அடர் நிற உடையை எடுத்து புருவங்களை உயர்த்தி, என்ன அண்ணி, இன்னும் சாமான்களை அகற்றவில்லையா? நீங்கள் கீழே மாறிவிட்டீர்கள் என்று நினைத்தேன் என்றாள். அறை முழுவதும் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. நான் ரியாவை நேராக பார்த்தேன். நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பே லீலாஜி குறுக்கிட்டார். பரவாயில்லை, உனது அண்ணி வேலையாக இருக்கிறாள், அதான் இன்னும் மாற்றவில்லை. சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். ரியாவின் அம்மா இதைக் கேட்டு தலையசைத்து என் உடலில் நடுக்கத்தை உண்டாக்கும் ஒரு வாக்கியத்தைச் சொன்னார். குடும்பத்தில் புரிதல் இருந்தால்தான் உறவுகள் நீண்ட காலம் நிலைக்கும். என் மகள் மருமகளாக வரும்போது அவளுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் விரும்புவோம். மரியாதை என்ற இந்தச் சொல் கசப்பாக இருந்தது. காலையிலிருந்து நான் சம்மதிக்கிறேனா இல்லையா என்று யாரும் என்னிடம் கேட்கவில்லை. சமீர் எப்படி உணர்கிறான் என்று யாரும் அவனிடம் கேட்கவில்லை. அந்த அறையில் இருந்த பொருட்கள் எங்கள் தனிப்பட்ட சொத்து என்பதை யாரும் மதிக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் மரியாதையைப் பற்றி இப்படி பேசுகிறார்கள். ஏதோ அவமானம் ரியாவுக்கு நடந்தது போல, எங்களுக்கு அல்ல என்பது போல. மதிய உணவின்போது நிலைமை இன்னும் மோசமானது. லீலாஜி வேண்டுமென்றே பெண் வீட்டாரை முக்கிய மேஜையில் அமர வைத்தார். ஆகாஷும் ரியாவும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருந்தனர். என் மாமனார் ஒரு கௌரவமான விருந்தினரை வரவேற்பவர் போல மேஜையின் தலைப்பகுதியில் அமர்ந்திருந்தார். நான் சமீருக்கு அருகில் அமர நாற்காலியை இழுத்ததும் என் மாமியார் என்னை முறைத்து பார்த்தார். அதிதி, எழுந்து போய் எல்லோருக்கும் உணவு பரிமாறு. இத்தனை விருந்தினர்கள் இருக்கிறார்கள், இப்போதே உட்கார என்ன அவசரம்? நான் எழுந்து நின்றேன். மீண்டும் ஒருமுறை என் சொந்த வீட்டிலேயே நான் ஒரு பரிமாறுபவளாக மாறினேன். பெண் வீட்டாரைச் சேர்ந்த ஒரு உறவினர் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு, இதுதான் மூத்த மருமகளா? லீலாஜி, இவள் வீட்டிலேயேதான் இருப்பாள் போல, அதனால்தான் இவ்வளவு பணிவாக இருக்கிறாள் என்றார். லீலாஜி சிரித்துக்கொண்டே ரியாவின் அம்மாவுக்கு ஒரு தட்டில் மீன் துண்டை வைத்துவிட்டு, எது எப்படியோ சிறிய தம்பிக்காக தியாகம் செய்ய இவளுக்கு தெரியும். வீட்டிலுள்ள பெரியவர்கள் சிறியவர்களை கவனித்துக் கொண்டால்தான் அமைதி நிலவும் என்றார். சமீர் தன் ஸ்பூனை தட்டில் பலமாக வைத்தான். சத்தம் அதிகமாக இல்லை, ஆனால் எல்லோரும் திரும்பிப் பார்க்கும் அளவுக்கு இருந்தது. அவன் எழுந்து நின்றான். தன் தாயைப் பார்த்து மெதுவாக ஆனால் தெளிவான குரலில், அம்மா போதும் என்றான். மேஜை முழுவதும் அமைதி நிலவியது. என் மாமியாரின் கண்கள் விரிந்தன. விருந்தினர்கள் முன்னால் மகன் தன்னை தட்டிக் கேட்டதால் அவர் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன சொன்னாய்? உனது வருங்கால சம்பந்திகள் முன்னால் என்னை கத்துகிறாயா? ஆகாஷ் உடனடியாக தன் தாய்க்கு ஆதரவாக நின்றான். அண்ணா,
ஏதோ உங்களுக்கு பெரிய அநீதி இழைக்கப்படுவது போல நடந்து கொள்கிறீர்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், சூழலை கெடுக்காதீர்கள். ரியா கவலைப்படுவது போல பாவனை செய்தாள். அவள் ஆகாஷின் கையை பிடித்துக்கொண்டு எல்லோருக்கும் கேட்கும் வகையில் மெதுவாகச் சொன்னாள், விடுங்கள், அண்ணா அண்ணிக்கு இவ்வளவு கஷ்டமாக இருந்தால் நாங்கள் சிறிய அறையிலேயே இருந்து கொள்கிறோம். என் காரணமாக உங்கள் குடும்பத்தில் சண்டை நடப்பதை நான் விரும்பவில்லை. இது தியாகம் செய்வது போலத் தெரிந்தாலும் அவள் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையைக் கண்டேன். தன் மாமியார் பெண் வீட்டார் முன்னால் இளைய மகனை ஒருபோதும் தாழ்த்த மாட்டார் என்பது அவளுக்கு தெரியும். அதுதான் நடந்தது. லீலாஜி மேஜையின் மீது கையை தட்டினார். அவர் குரல் கத்தியைப் போல கூர்மையாக இருந்தது. நிச்சயமாக இல்லை. என் இளைய மகன் திருமணம் செய்து கொண்டு சிறிய அறையில் இருக்க வேண்டுமா? அப்படி நடந்தால் உலகம் என் மீது துப்பும். என் கௌரவத்தை தூசியாக்க இந்த வீட்டில் எவருக்கும் அதிகாரம் இல்லை. நான் சமீரை பார்த்தேன். அவனும் என்னை பார்த்தான். அந்த நொடியே பொறுமையின் எல்லை கடந்துவிட்டது என்பது எனக்கு தெரிந்தது. சமீர் தன் தாயை திரும்பி பார்த்தான். அவன் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் அதில் பனி போன்ற குளிர்ந்த உறுதி இருந்தது. சரி, நாங்கள் வெளியேறுகிறோம். அன்று மதிய உணவு மூச்சடைக்கக்கூடிய அமைதியில் முடிந்தது. பெண் வீட்டார் கிளம்பியதும் என் மாமியார் கதவை பலமாக அறைந்து மூடினார். ஏதோ பெரிய அநீதி இழைக்கப்பட்டது போல அவர் முகம் கருப்பாக மாறியிருந்தது. ஆகாஷ் லிவிங் ரூமில் அங்குமிங்கும் நடந்து கொண்டே சமீர் தன்னை அவமானப்படுத்திவிட்டதாக புலம்பிக் கொண்டிருந்தான். ரியா அருகில் நின்றிருந்தாள். மதியம் அவளிடம் தெரிந்த அந்த அப்பாவித்தனம் இப்போது மறைந்துவிட்டது. அவளது கண்களில் ஒரு வெறுப்பு இருந்தது. தனது திருமண அறை இப்போது ஆபத்தில் இருப்பதாக அவள் அஞ்சுவது போல தெரிந்தது. நான் எந்த வாதமும் செய்யவில்லை. சமீரும் செய்யவில்லை. அவன் என்னை பார்த்து அமைதியாக, வா, பொருட்களை பேக் செய்வோம் என்றான். ஒரு சிறிய வாக்கியம்தான், ஆனால் இது கோபத்தில் சொல்லப்பட்டது அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். இன்று இரவு நாங்கள் உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு வெளியேறப் போகிறோம். இப்போது நாங்கள் எங்கள் அறையில் சூட்கேசுகளை இழுத்துக் கொண்டிருந்தோம். என் மாமியார் கீழே லிவிங் ரூமிலிருந்து கத்தினார், மக்கள் பார்க்கட்டும் என்று பேக் செய்கிறீர்களா? தைரியம் இருந்தால் நிரந்தரமாகவே போய்விடுங்கள். பயமுறுத்தாதீர்கள். இது வீடு. நீங்கள் நினைத்தபோது தமாஷ் பண்ண இது சந்தை அல்ல. அவர் ஆகாஷும் ரியாவும் கேட்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே சத்தமாக கத்தினார். இந்த வீட்டின் எஜமானி தானே என்பதை நிரூபிக்க விரும்புவது போல இருந்தது. நான் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டேன், ஆனால் என் கைகள் அமைதியாக ஆடைகளை சூட்கேஸில் அடுக்கிக் கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் நாங்கள் ஏதோ காட்டிக்கொள்வதற்காகத்தான் துணிகளை அடுக்கிறோம் என்று லீலாஜி நினைத்தார். ஆகாஷும் சிரித்துக்கொண்டு ரியாவிடம், விடு ரியா, அண்ணா இப்படித்தான். அம்மா இன்னும் 2 வார்த்தை பேசினால் கீழே வந்து மன்னிப்பு கேட்டுவிடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அரை மணி நேரத்திற்குப் பிறகு சமீர் சுவரிலிருந்த டிவியை கழற்றியபோதும் தனது கம்ப்யூட்டர் செட் மற்றும் மூலையில் இருந்த மர மேசையையும் அகற்றத் தொடங்கியபோதும் கீழிருந்த அந்தச் சிரிப்பு நின்றது. ஆகாஷ் முதலில் ஓடிவந்து வாசலில் நின்றான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்திருந்தன. அரே, இந்த மேசையை எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? இது திருமணத்திற்குப் பிறகு எனக்கு பயன்படும் என்று நினைத்திருந்தேனே. சமீர் திரும்பி பார்க்கவில்லை. அவன் கம்ப்யூட்டர் மானிட்டரின் வயர்களை கழற்றிக்கொண்டே இருந்தான். அவன் குரல் குளிர்ச்சியாக இருந்தது. என் பணம் நான் எடுத்துச் செல்கிறேன். ஆகாஷ் அமைதியானான். அவன் தன் தாயை பார்த்தான், அவர் பேசுவார் என்று காத்திருப்பது போல. லீலாஜி வேகமாக உள்ளே வந்தார். அறையில் உள்ள பொருட்கள் ஒவ்வொன்றாக அகற்றப்படுவதை பார்த்ததும் அவர் முகம் வெளுத்துப் போனது. சமீர், என்ன செய்கிறாய்? இதையெல்லாம் உன் தம்பிக்காக விட்டுவிட்டால் என்ன? அவனுக்கு இப்போதுதான் திருமணம் நடக்கிறது. அவனுக்கு எத்தனை பொருட்கள் தேவைப்படும்? நான் திரைகளை கழற்றிக் கொண்டிருந்தேன். இதைக் கேட்டதும் திரும்பினேன். பல ஆண்டுகளில் முதன்முறையாக தலைகுனியாமல் என் மாமியாரின் கண்களை நேராக பார்த்தேன். எங்கள் மைத்துனனை வாழ்நாள் முழுவதும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்லை. நான் பேசி முடித்ததும் அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. நான் இப்படி பேசத் துணிவேன் என்று லீலாஜி நம்பவில்லை. ஆகாஷின் முகம் சிவந்தது. அவனுக்கு பின்னால் நின்றிருந்த ரியாவின் கண்களில் இப்போது உண்மையான பதற்றம் இருந்தது. ஏனென்றால் தான் கால் வைத்ததும் தனது பிரம்மாண்டமான திருமண அறையாகிவிடும் என்று அவள் நினைத்த அந்த அறை இப்போது படிப்படியாக காலியாகிக் கொண்டிருந்தது. நான் திரைகளை மடித்து வைத்தேன். சமீர் ஏர் பியூரிஃபயரை அகற்றினான். நான் எனது ஸ்மார்ட் லைட், நகைப்பெட்டி, சுவரில் இருந்த ஓவியம் மற்றும் எனது 13வது மாத சம்பளத்தில் வாங்கிய அந்த மெமரி ஃபோம் மெத்தையையும் பேக் செய்தேன். சமீர் டிரான்ஸ்போர்ட்காரர்களையும் அழைத்திருந்தான். லீலாஜி இப்போது சிறிய அலமாரியை பார்த்துவிட்டு, இந்த வீட்டில் உன்னை இத்தனை ஆண்டுகள் வளர்த்தோம். இன்று நீ உன் பெற்றோரிடமே ஒவ்வொரு பொருளுக்கும் கணக்கு கேட்கிறாயா? என்றார். சமீர் நின்றான். அவன் தாயைப் பார்த்தான்.
அவன் குரல் ஆழமாகவும் தெளிவாகவும் இருந்தது. நீங்கள் என்னை வளர்த்தீர்கள். அதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் இந்த அறையை நாங்கள் எங்கள் சொந்த பணத்தில் அழகுபடுத்தினோம். இத்தனை ஆண்டுகளில் வீட்டில் பழுதான அனைத்தையும் நான் சரிசெய்தேன். ஆகாஷ் எங்கே கடன் வாங்கினாலும் நான் அடைத்தேன். நீங்கள் பணத்தை பெற்றபோது நான் கணக்கு பார்க்கிறேன் என்று சொல்லவில்லை. இன்று நாங்கள் எங்கள் பொருட்களை எடுத்துச் செல்லும்போது மட்டும் நீங்கள் என்னை நன்றி கெட்டவன் என்று சொல்கிறீர்களா? ஸ்ரீவர்மா கீழே இருந்து மேலே வந்தார். சண்டையின் சத்தத்தை கேட்டு வந்திருக்கலாம். நான் ஒரு பெட்டியை தூக்குவதை பார்த்ததும் கையில் வைத்திருந்த கிளாஸை அருகிலிருந்த அலமாரியில் பலமாக வீசினார். நீ உன் மாமியாரிடம் எப்படி பேசுகிறாய் அதிதி? சமீர் உன்னுடன் இருக்கிறான் என்பதற்காக நீ எதை வேண்டுமானாலும் பேசுவாய் என்று நினைக்காதே. சமீர் எனக்கு முன்னால் வந்து நின்றான். அப்பா, நாங்கள் இந்த வீட்டில் பணம் முதலீடு செய்தபோது நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. மின்சாரம், தண்ணீர், உணவு மற்றும் ஆகாஷின் கடனுக்கான பில்களை நாங்கள் கட்டியபோது நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இன்று நாங்கள் எங்கள் பொருட்களை எடுக்கும்போது மட்டும் எங்களை தடுக்கிறீர்கள். சூழல் மிகவும் பதட்டமாக இருந்தது. வெளியே முற்றத்தில் இருந்தவர்கள் சத்தத்தை கேட்டு கதவின் வழியாக எட்டிப் பார்க்கத் தொடங்கினர். தங்கள் கௌரவத்தைப் பற்றி எப்போதும் விழிப்புடன் இருக்கும் லீலாஜி இதை கவனித்ததும் தன் பாணியை மாற்றிக்கொண்டார். அவர் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கத் தொடங்கினார். ஐயோ கடவுளே, என் மகன்களை இப்படித்தான் வளர்த்தேனா? தன் மனைவியுடன் சேர்ந்து என்னை இப்படி அவமானப்படுத்துவதற்காகவா? சமீர், நான் உனக்கு அவ்வளவு மோசமாகவா நடந்து கொண்டேன்? என்னிடம் இப்படி பழகுகிறாய்? இது முன்பே நடந்திருந்தால் சமீர் ஒருவேளை உருகியிருப்பான். ஆனால் அன்று இரவு அவன் அமைதியாக தன் சூட்கேஸின் ஜிப்பரை மூடினான். அவன் கோபப்படவில்லை, கத்தவும் இல்லை. மாறாக அறை முழுவதையும் அமைதியாக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கியத்தைச் சொன்னான். நான் ஒரு பெரிய வீட்டை வாங்கி உங்களை என்னுடன் வந்து இருக்கச் சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது அது நடக்காது. என் மாமியார் அதிர்ந்து போனார். அவர் கண்ணீரும் காயவில்லை, அதற்குள் அவர் முகத்திலிருந்த பாவம் மாறியது. என்ன வீடு? சமீர் பதில் சொல்லவில்லை. நானும் இல்லை. எங்கள் அமைதி அவரை இன்னும் பதற்றமடையச் செய்தது. அவர் தன் பதற்றத்தை மறைக்க முயற்சிப்பது போலச் சிரித்தார். முதலில் மாதம் மாதம் வாடகை கொடுப்பதற்கே பணம் இருக்கிறதா என்று பார். பிறகு வீடு வாங்கும் பேச்சை எடு. வெளியே சென்ற பிறகுதான் வாழ்க்கை அவ்வளவு சுலபமல்ல என்பது உனக்குத் தெரியும். நான் கோப்புகளுடன் இருந்த பெட்டியை தூக்கிக் கொண்டு அவர் அருகில் சென்றேன். என் மனம் விசித்திரமாக அமைதியாக இருந்தது. அறையை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டபோது இருந்த வலி இப்போது இல்லை. ஒரு மனிதன் உண்மையிலேயே வெளியேற முடிவெடுத்துவிட்டால் அவமானப்படுத்தும் வார்த்தைகள் அவனை தடுப்பதில்லை என்பதுதான் அதற்கு காரணம். இரவு சுமார் 10 மணியளவில் டிரான்ஸ்போர்ட் வண்டி கதவருகே வந்தது. ஆகாஷும் ரியாவும் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் கோபமும் வருத்தமும் கலந்திருந்தன. அவர்களின் கனவு திருமண அறை இப்போது வெறும் காலியான கட்டமைப்பு மட்டுமே. சுவர்களில் ஆணியடித்த அடையாளங்களும் பழைய தூசியின் வாசனையும் மட்டுமே மிஞ்சியிருந்தன. லீலாஜி படிக்கட்டுகளில் நின்று கொண்டு நாளை காலையில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பி வருவோம் என்று நம்புவது போல எங்களை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படி ஒரு நாளை வரப்போவதில்லை. சமீர் 2 சூட்கேஸ்களை கீழே இறக்கினான். நான் அவனுடன் நடந்து சென்றேன். நாங்கள் கேட்டை விட்டு வெளியேறியதும் ஆகாஷ் பின்னாலிருந்து சொல்வதை கேட்டேன். வெளியே போனால் திரும்பி வரவேண்டாம். சமீர் திரும்பி பார்க்கவில்லை. அவன் என் கையை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அந்த இரவு மஞ்சள் நிற தெருவிளக்குகளின் வெளிச்சத்தில் 8 ஆண்டுகள் கழித்த அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறினோம். மாமனார் மாமியாரின் ஏளனமான பார்வைகளுக்கு நடுவே நாங்கள் தோற்றுவிட்டதாக அவர்கள் நினைத்தனர். ஆனால் அதே இரவிலிருந்தே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் பெறத் தொடங்கியிருந்தோம் என்பது அவர்களுக்குத் தெரியாது. அன்று இரவு நாங்கள் வெளியேறியபோது என் மாமியார் நினைத்தது போல அந்த வீடு அமைதியாக உறங்கியிருக்காது. இந்த விஷயங்கள் எனக்கு எப்படி தெரியும் என்றால், நான் இன்னும் அந்த வீட்டைப் பற்றி கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தமல்ல. மாறாக சமீர் சொன்னபடியே மறுநாள் காலையிலேயே விஷயங்கள் சிதையத் தொடங்கிவிட்டன. சில பொருட்கள் வெளியில் பார்ப்பதற்கு அழகாகத் தெரியும். ஆனால் வேறொருவரின் பணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த உரையை நீங்கள் நீக்கியவுடன் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அன்று இரவு நாங்கள் சென்ற பிறகு ஆகாஷ் உடனடியாக தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அந்த 2வது மாடி அறைக்குச் சென்றான். ரியாவும் காத்திருக்கவில்லை. தன் மேக்கப் பொருட்கள் மற்றும் சில புதிய நைட் ட்ரெஸ்ஸுகளுடன் அந்த அறை தன்னுடையது என்று கருதி மகிழ்ச்சியுடன் உள்ளே நுழைந்தாள். ஆனால் கதவு திறந்ததும் அவள் முகத்திலிருந்த புன்னகை உறைந்து போனது. சில நாட்களுக்கு முன்பு அவள் பார்த்த அந்த அறை அதுவல்ல.
அங்கே மென்மையான நீல நிறத்திரைகள் இல்லை, சுவரில் டிவியும் இல்லை, ஏர் பியூரிஃபையரும் இல்லை, பிரகாசமான ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இல்லை, அவள் உட்கார்ந்து பாராட்டிய அந்த வசதியான மெத்தையும் இல்லை. இப்போது அங்கே வெறும் காலி அறை மட்டுமே இருந்தது. சுவர்களில் ஆணிகளாலான தழும்புகள், அகற்றப்பட்ட உபகரணங்களுக்கு பின்னால் தெரிந்த மின்சார வயர்கள் மற்றும் ஜன்னலுக்கு அருகில் சுவரில் ஈரப்பதம் படர்ந்த கரை என அனைத்தும் அசிங்கமாகத் தெரிந்தன. அலங்கார வால்பேப்பரை அகற்றியதால் கீழே இருந்த பழைய நிறம் மாறிய பெயிண்ட் தெரிந்தது. ரியா வீட்டின் சொத்து என்று நினைத்த அந்த சுவர் பீரோ உண்மையில் ஸ்லைடிங் கதவுகள் மற்றும் சென்சார் விளக்குகளுடன் சமீரே தனியாக பொருத்தியது. அகற்ற முடிந்த அனைத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு பழைய மரக்கூட்டை மட்டுமே அங்கே விட்டுச் சென்றிருந்தோம். ரியா அறையின் நடுவில் நின்று சத்தமாக பேசினாள். ஆகாஷ், இது உன்னுடைய அறை என்றுதானே சொன்னாய்? ஆகாஷ் பதறிப்போய் தலையைச் சொரிந்து கொண்டான். இது என் வீட்டிலுள்ள அறைதான். அண்ணன் அண்ணி இருந்தார்கள், அதனால் அவர்கள் பொருட்களை வைத்திருந்தார்கள். ரியா திரும்பி ஆகாஷை முறைத்தாள். 8 வருடம் மட்டும் இருந்தார்கள், ஆனால் அறையை இப்படி ஆக்கிவிட்டார்களா? என்னை முட்டாளாக்காதே. இந்த அறையில் நிறைய பணம் செலவழித்திருக்கிறார்கள். ஆகாஷிற்கு இப்போது கோபம் வரத் தொடங்கியது. தன் கௌரவத்திற்கு ஊறு விளைந்தது போல அவன் தன் பையை தரையில் தூக்கி எறிந்தான். நீ இப்பதான் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாய், போலீஸ் போல கேள்வி கேட்காதே. அவர்களுக்கு சொந்தமானதை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார்கள், அவ்வளவுதான். நாம் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம். சரியாக அதே நேரத்தில் சுவரிலிருந்த பழைய ஏர் கண்டிஷனர் ஒரு பயங்கரமான சத்தத்துடன் நின்றுவிட்டது. குளிர்ச்சியாக இருந்த அறை உடனடியாக வெப்பமாகவும் புழுக்கமாகவும் மாறியது. ரியா மேலே பார்த்தாள். அவள் முகம் இருண்டு போனது. இதப்பற்றித்தான் சென்ற வருடம் புதியதாக போட்டோம் என்று சொன்னாயா? ஆகாஷ் மௌனமானான். ரியா பார்த்த அந்த புதிய ஏசியை, பில் மற்றும் வாரண்டி அனைத்தும் தன் பெயரில் இருந்ததால் சமீர் கழற்றிக் கொண்டு சென்றுவிட்டான். சுவரில் இப்போது தொங்கிக் கொண்டிருந்தது அடிக்கடி பழுதாகும் அந்த பழைய ஏசி மட்டுமே. ரியா டிராயரில் ரிமோட்டை தேடும்போது ஒரு பழைய பில்லை எடுத்தாள். அதில் வாடிக்கையாளர் பெயர் சமீர் வர்மா என்று தெளிவாக எழுதியிருந்தது. ரியா காகிதத்தை பிடுங்கி படித்துவிட்டு சிரித்தாள். என்ன விஷயம்? ஏசி முதல் அறை வரை எல்லாமே சமீர் அண்ணன் பெயரில்தான் இருக்கிறது. அப்படியானால் இந்த அறையில் உனக்கு என்று என்னதான் இருக்கிறது? ஆகாஷ் கோபத்தில் காகிதத்தை பிடுங்கி குப்பைத் தொட்டியில் எறிந்தான். இதெல்லாம் அந்த அதிதி அண்ணியால்தான். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அள்ளிச் சென்று விட்டார்கள். எவ்வளவு குறுகிய மனப்பான்மை! ஆனால் ரியா எளிதில் சமாதானமாகும் ரகம் அல்ல. அன்று இரவு ரியாவின் அம்மா திருமண அறையை பார்ப்பதற்காக வீடியோ கால் செய்தார். அவர் இன்னும் தன் மகளுக்கு ஒரு அழகான அறை கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். பையன் வீட்டார் சொன்னது போல. நான் முன்னால் வேறொன்றை பார்த்தேனே, இது உன் அறையில்லையா? ரியா ஆகாஷை கோபத்துடன் பார்த்தாள். அவள் குரலில் இப்போது ஆத்திரம் இருந்தது. ஆகாஷ் தன் குடும்பம் மிகவும் வசதியானது என்றும் திருமண அறை தயாராக இருக்கிறது என்றும் சொல்லியிருந்தான். ஆனால் இப்போது எல்லாவற்றையும் அவன் அண்ணன் அண்ணி எடுத்துச் சென்று விட்டார்கள். இது வாடகை வீடு போல இருக்கிறது. சரியாக விசாரி. நான் என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன், யாரோ ஒருவரின் வீட்டில் சோதித்துப் பார்க்க அனுப்பவில்லை. திருமண அறை விஷயம் பொய்யாக இருந்தால் அடுத்து என்னவெல்லாம் பொய்கள் வெளிவருமோ? இதை கேட்ட ஆகாஷ் ஆத்திரமடைந்து போனை துண்டித்தான். ரியா கத்தினாள். என்ன செய்கிறாய்? என் அம்மாவிடம் உண்மை தெரிந்துவிடும் என்று பயமா? அவர்களின் சண்டைச் சத்தம் கீழே லிவிங் ரூம் வரை கேட்டது. லீலா ஜி ஓடி வந்து மார்பில் அடித்துக்கொண்டு அழத் தொடங்கினார். ஐயோ கடவுளே! இப்போதே அறைக்காகச் சண்டை ஆரம்பித்துவிட்டது. இதெல்லாம் அந்த அதிதியால்தான். அவள் வேண்டுமென்றே உன்னுடைய திருமணத்தை முறிக்கப் பார்க்கிறாள். அவள் உன்மீது பொறாமைப்படுகிறாள். அதனால்தான் நம்மை அவமானப்படுத்த எல்லாவற்றையும் எடுத்துச் சென்று விட்டாள். இது சில நாட்களுக்கு முன்பு நடந்திருந்தால் ஒருவேளை ரியா நம்பியிருப்பாள். ஆனால் அவள் இப்போது பார்த்த விஷயங்கள், அவளுக்கு தேவைக்கு அதிகமான தெளிவு கிடைத்துவிட்டது. ரியா மெதுவாகச் சொன்னாள். ஆன்ட்டி, எல்லாவற்றையும் அதிதி அண்ணி மீது போட்டுவிடாதீர்கள். இந்த வீட்டில் உண்மையில் வசதியானவர்கள் யார் என்றுதான் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அறையையும் இதில் இருந்த பொருட்களையும் சமீர் அண்ணனும் அண்ணியும் தான் உருவாக்கினார்கள் என்றால், வீட்டின் செலவையும் அவர்களே கவனித்தார்கள் என்றால், நீங்கள் என் குடும்பத்திடம் சொன்னதெல்லாம் உண்மையா அல்லது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளச் சொன்னதா? லீலாஜி அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். அவர் முகம் ஒரு கணம் கல்லைப் போல இறுகிப்போனது. மேடையில் நிற்பவர் மீது திடீரென பின்னாலிருந்த திரை விழுந்தது போல அந்த உண்மை வெளிப்பட்டது. ஆகாஷ் ஆத்திரத்தில் சிவந்து போய் தன் அம்மாவிடம் மரியாதையின்றி நடந்து கொள்ளாதே என்று ரியாவை கத்தினான். ஆனால் ரியா இப்போது பின்வாங்கவில்லை. அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு படிக்கட்டில் இறங்கும்போது, நான் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே இருப்பவர்களை விட வெளியில் இருப்பவர்களுக்குத்தான்
உண்மை நன்றாகத் தெரியும் என்று கூறிவிட்டுச் சென்றாள். அந்த ஒரு வாக்கியம் என் மாமியாரை முதல் முறையாக உண்மையாகவே பயப்பட வைத்தது. ஏனெனில் அவர் பெண் வீட்டாரை வார்த்தைகளால் ஏமாற்றிவிடலாம், ஆனால் பல ஆண்டுகளாக நாங்கள் அமைதியாக வீட்டின் சுமையை சுமப்பதை பார்த்து கொண்டிருந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை ஏமாற்ற முடியாது என்பது அவருக்குத் தெரியும். ரியா சந்தேகம் கொள்ளத் தொடங்கிய அந்த நொடியிலிருந்தே லீலாஜி ஆகாஷுக்காக செய்து வைத்திருந்த அந்த புகழின் கிரீடமுடையத் தொடங்கியது. பழைய வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு வாரத்திற்குள் நாங்கள் எங்கள் புதிய வீட்டிற்கான ஒப்பந்தத்தை உறுதி செய்தோம். முன்பணம் செலுத்தியது முதல் பத்திரப்பதிவு செய்தது வரை எல்லாம் ஒரு கனவு போல மிக வேகமாக நடப்பது போல் இருந்தது. இந்த வீடு 7 கோடி ரூபாய் மதிப்பிலானது அல்ல, ஆனால் இதில் கால் வைத்த கணமே என் இதயத்திற்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. இது ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதியில் இருந்தது. அங்கே காவலர்கள் இருந்தனர், பாதையின் இருபுறமும் மரங்கள் இருந்தன, நான் பூந்தொட்டிகளையும் ஒரு சிறிய மேஜையையும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய முற்றம் இருந்தது. சாவி கிடைத்த அந்த நாளில் சமீர் நீண்ட நேரம் கேட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒன்றும் பேசவில்லை. புதிய பெயிண்ட் மணம் வீசும் அந்த மரக்கதவை மெதுவாக வருடினான். அவனும் உணர்ச்சிவசப்படுகிறான் என்பது எனக்குத் தெரியும். இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் எப்போதும் பயத்திலேயே வாழ்ந்தோம், மற்றவர்களின் முகத்தை பார்த்து பேசினோம். இப்போது திடீரென்று எங்கள் முன்னே ஒரு கதவு இருந்தது, அதற்குள் எங்களுடைய சொந்த வாழ்க்கை மட்டுமே இருந்தது. நான் என் கையில் அந்த சிறிய சாவியை பிடித்திருந்தேன், என் இதயம் அதிர்ந்தது. சமீர் என்னை பார்த்துச் சிரித்தான். இன்றிலிருந்து யாரும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியேறச் சொல்ல முடியாது. நான் அழவில்லை, தலை மட்டும் அசைத்தேன். சில மகிழ்ச்சிகள் எவ்வளவு ஆழமானவை என்றால் கண்ணீர் வருவதில்லை, நெஞ்சிலிருந்த பாரம் மட்டுமே இலகுவாகிறது. யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம் இல்லை. இத்தனை அமளிக்குப் பிறகு நான் அமைதியை மட்டுமே விரும்பினேன். ஆனால் அன்று ஒருவேளை உணர்ச்சிவசப்பட்டதால் மிகச் சாதாரணமாக ஒரு படம் எடுத்தேன். என் கைகள் சமீர் கைகள் மீது இருக்க முன்னே புதிய வீட்டின் சாவி இருந்தது. அதை சில வார்த்தைகளுடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டேன். ஒரு புதிய தொடக்கம், இடம், விலை அல்லது வீடு வாங்கியது பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன். அந்த சாவியில் அந்த குறிப்பிட்ட சொகுசு குடியிருப்பின் கேட்டட் கம்யூனிட்டி சின்னம் இருந்தது. ரியல் எஸ்டேட் வேலை செய்யும் என் பழைய நண்பர் ஒருவர் படத்தை பார்த்தவுடனேயே, வாழ்த்துக்கள், இந்த காலனி மிகவும் அழகானது, அங்கே வீடு கிடைப்பதே பெரிய விஷயம் என்று கமெண்ட் செய்தார். முதலில் சில நண்பர்கள் மெசேஜ் செய்து கேட்டனர். பிறகு என் மாமனார் மாமியார் வீட்டுத்தரப்பைச் சேர்ந்த ஒருவர் ஆச்சரியமான எமோஜியை அனுப்பினார். அதன் பிறகு லீலாஜிக்கு தெரிந்த ஒருவர் ஃபோன் செய்து வேண்டுமென்றே அவரிடம், லீலாஜி, உங்கள் அதிர்ஷ்டம்தான், உங்கள் மூத்த மகன் இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிவிட்டுச் சொல்லவே இல்லையே, அந்த ஏரியாவில் வீடு வாங்கினால் கோடிக்கணக்கில் ஆகுமே என்று கூறினார். சில மணிநேரங்களிலேயே நாங்கள் 5.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிய செய்தி என் கணவர் வீட்டினர் அனைவரிடமும் பரவிவிட்டது. அன்று மாலை சமீரின் ஃபோன் இடைவிடாமல் ஒலித்தது. லீலாஜி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்பு கொண்டே இருந்தார். ஃபோன் ஸ்கிரீன் மின்னிக்கொண்டே இருந்தது. 1 மணி நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள். சமீர் போனை சைலண்டில் போட்டு தலைகீழாக வைத்தான். அவன் ஒன்றும் சொல்லவில்லை, நானும் கேட்கவில்லை. சில அழைப்புகள் எடுக்காமலேயே மறுமுனையில் இருப்பவர் என்ன சொல்ல வருவார் என்பது நமக்குத் தெரிந்துவிடும். ஆகாஷால் அவன் தாயைப் போல பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவன் நேரடியாக சமீருக்கு மெசேஜ் செய்தான். அண்ணா, நீங்கள் உண்மையிலேயே வீடு வாங்கிவிட்டீர்களா? சிறிது நேரம் கழித்து இன்னொரு மெசேஜ் வந்தது. 5.5 கோடி ரூபாய் வீடா? உங்களிடம் இவ்வளவு பணம் இருந்தும் வீட்டில் சொல்லவில்லையா? நான் அந்த மெசேஜை படித்துச் சிரித்தேன். நாங்கள் ஒன்றாக இருந்தபோது நாங்கள் களைப்பாக இருக்கிறோமா இல்லையா, எங்களிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்று அவன் ஒருபோதும் கேட்டதில்லை. இப்போது நாங்கள் வீடு வாங்கிவிட்டோம் என்று தெரிந்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வி, வீட்டில் ஏன் சொல்லவில்லை என்பதுதான். அன்று மாலை நான் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது லீலாஜியும் என் மாமனாரும் வெளியே காத்துக் கொண்டிருந்ததைக் கண்டேன். லீலாஜி அவசரமாக தன் பட்டுச்சால்வையை போர்த்தியிருந்தார். அவர் தலைமுடி சரியாக பின்னப்படவில்லை, முகமும் சோர்வாக இருந்தது. என்னை பார்த்ததும் அவர் வேகமாக என் முன்னால் வந்து நின்றார். அவர் குரலில் இருந்த பதற்றம் தன் கௌரவத்தை கூட மறக்கச் செய்தது. அதிதி, வீடு எங்கே இருக்கிறது? எங்களை அழைத்துச் செல். நான் நின்றேன். சில நொடிகள் அவரை பார்த்தேன். இவ்வளவு பதற்றத்துடன் அவர் என்னிடம் பேசுவது இதுவே முதல் முறை. வேலை சொல்வதற்காக அல்ல, திட்டுவதற்காக அல்ல, மாறாகத் தன் உரிமை என்று அவர் கருதிய அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன். நான் மிகவும் அமைதியாக பதிலளித்தேன். இன்று என் வீடு உங்கள் வீடு அல்ல. லீலாஜி அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். ஒருவேளை 8 வருட மருமகள் வாழ்க்கையில் இவ்வளவு உறுதியான குரலில் நான் பேசுவதை அவர் கேட்டிருக்க மாட்டார்.
முன்பெல்லாம் அவர் புருவங்களை உயர்த்தினாலே நான் அமைதியாகிவிடுவேன். ஆனால் இப்போது நிலைமை வேறாக இருந்தது. நான் இப்போது அவர்கள் வீட்டில் வசிப்பதில்லை. என் மாமனார் நிலைமை மோசமடைவதைக் கண்டு மெதுவாக இருமிவிட்டு மென்மையான குரலில், அதிதி மகளே, கோபமாக இருக்கலாம், ஆனால் இவ்வளவு பெரிய வார்த்தைகளைச் சொல்லாதே. நாங்கள் உன் கணவனின் பெற்றோர். இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிவிட்டு எங்களிடம் சொல்லக்கூட இல்லையா? வெளியாட்கள் கேட்டால் குடும்பத்தில் பிளவு என்று சொல்லிவிடுவார்கள் என்றார். நான் நேராக அவர் கண்களைப் பார்த்தேன். எங்களை வீட்டை விட்டு வெளியேறச் சொன்னது நீங்கள்தான், இப்போது குடும்பத்தில் பிளவு என்று சொல்கிறீர்களா? எங்களை அறையை விட்டுவிட்டு ஸ்டோர் ரூமுக்குச் செல்ல சொன்னபோது நாங்கள் இந்த குடும்பத்தின் ஒரு அங்கம் என்பதை யாராவது நினைத்துப் பார்த்தார்களா? ஸ்ரீவர்மா அமைதியானார். லீலாஜி ஏதோ சொல்ல வாயெடுத்தார். அதற்குள் என் சக ஊழியர் ஒருவர் வெளியே வந்தார். என்னையும் இந்த முதியவர்களையும் பார்த்த அவர் வணக்கம் சொல்லிவிட்டு இயல்பாக, அதிதி மேம், நீங்கள் ஒரு லேக் வியூ ஏரி தெரியும் வில்லா வாங்கியதாக கேள்விப்பட்டேன். அந்த பகுதி மிகவும் பிரம்மாண்டமானது என்றார். வில்லா என்ற வார்த்தையை கேட்டதும் லீலாஜியின் முகம் மாறியது. அவர் என்னை திரும்பி பார்த்தார். அவர் கண்களில் சந்தேகமும் பதற்றமும் இருந்தது. வில்லாவா? நீ உண்மையிலேயே வில்லா வாங்கினாயா? அவர் குரல் தணிந்தது. அதில் முன்பு இருந்த அதிகாரம் இல்லை. நான் பதில் சொல்லவில்லை. அவரை பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் வெளியே சென்று சிறிய வாடகை பிளாட் தான் எடுக்க முடியும் என்று நினைத்த மாமியார், முதல் மாத வாடகை கொடுக்க பணம் இருக்கிறதா என்று கிண்டல் செய்தவர், இன்று நாங்கள் 5.5 கோடி ரூபாய் வீடு வாங்கியதை கேட்டதும் நாங்கள் அவர் நினைத்தது போல அவ்வளவு கையாலாகாதவர்கள் இல்லை என்பதை புரிந்துகொள்ளத் தொடங்கினார். ஆனால் வீட்டின் விலையை விட அவர்களை பயமுறுத்திய விஷயம் என்னவென்றால், நாங்கள் பணக்காரர்கள் என்பது மட்டுமல்ல, அந்த பழைய வீட்டை இயக்கி வந்த நிரந்தர பணவரவு நின்றுவிட்டது என்பதுதான். இனி யாரும் மின்சார கட்டணத்தை செலுத்த மாட்டார்கள். மாத இறுதியில் மளிகைப் பொருட்களை வாங்க மாட்டார்கள். ஆகாஷின் தவறுகளுக்காக யாருமே அமைதியாக பணம் கொடுக்க மாட்டார்கள். மேலும் அதிதி என்று பெயர் கொண்ட மருமகள் இனி இருக்க மாட்டார். அவரை அழைத்து இது உன் கடமை என்று கூறி எந்த வேலையையும் வாங்க முடியாது. அன்று மாலை லீலாஜியைச் சந்தித்த பிறகு அவர்களின் அணுகுமுறை எவ்வளவு வேகமாக மாறியது என்றால், யாராவது பார்த்தால் எங்களுக்கிடையே மிகுந்த அன்பு இருப்பதாகத்தான் நினைப்பார்கள். திட்டும் மெசேஜ்கள் மறைந்து இனிமையான பேச்சுகள் வந்து சேர்ந்தன. அதிதி மகளே, ஒழுங்காக சாப்பிடுகிறாயா? புதிய வீட்டில் நிறைய வேலை இருக்கும். உதவி தேவைப்பட்டால் சொல். ஒரு நாள் அவர் மெசேஜ் கூட அனுப்பினார். கோபத்தில், அம்மா, தவறு செய்துவிட்டேன். நீ மூத்த மருமகள், அறிவுடையவள், என்னை மன்னித்துவிடு. அந்த மெசேஜை படித்தபோது என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. உண்மையிலேயே வருந்துபவர் தான் மற்றவர்களுக்கு எவ்வளவு வலியை தந்தோம் என்பதை நினைவில் வைத்திருப்பார். ஆனால் லீலாஜியின் ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியது, ஸ்டோர் ரூமுக்கு அனுப்பியது அல்லது அவமானப்படுத்தியது பற்றிய எந்த பேச்சுமில்லை. அவர் வெறும் சுற்றிக் கொண்டு பேசி எங்களை மீண்டும் தங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டுவர விரும்பினார். யாரோ தொலைந்து போன பணப்பையை தேடி எடுத்து திரும்புவது போல இருந்தது. சமீர் என் போனில் அந்த மெசேஜ்களை பார்த்துவிட்டுச் சிரித்தான். அம்மாவுக்கு உறவின் மீது மதிப்பில்லை. பழைய வீட்டின் சுமையை சுமக்க இனி ஆளில்லை என்ற வருத்தம்தான் அவருக்கு இருக்கிறது. நான் பதில் சொல்லவில்லை. நானும் இதையேதான் நினைத்தேன். ஆனால் கணவன் வாயாலேயே இதை கேட்டபோது வலித்தது. சில உண்மைகள் தெரிந்திருந்தாலும் பிறர் சொல்ல கேட்கும்போது வலிக்கவே செய்யும். நாங்கள் புதிய வீட்டில் ஒரு சிறிய பூஜை வைத்த நாளில் நெருங்கிய நண்பர்களையும் சக ஊழியர்களையும் மட்டுமே அழைத்திருந்தேன். மாமனார் மாமியார் வீட்டாருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. வெறுப்பினால் அல்ல, என் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதால். ஆனால் காலை 10 மணியளவில் கேட் பெல் இடைவிடாமல் ஒலித்தது. கேமரா வழியாக பார்த்தபோது லீலாஜி, ஸ்ரீவர்மா, ஆகாஷ் மற்றும் ரியா ஆகியோர் கேட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் ஒரு சிறிய டெம்போவில் பெரிய பைகள், மெத்தைகள், பாத்திரங்கள் மற்றும் சில பெட்டிகள் ஏற்றப்பட்டிருந்தன. நான் சில நொடிகள் உறைந்து போனேன். சமீர் என்னிடம் வந்தான். திரையை பார்த்ததும் அவன் முகம் இறுகியது. அவன் சிறிய கேட்டைத் திறந்தான், ஆனால் பிரதான கதவை திறக்கவில்லை. லீலாஜி முற்றத்திற்குள் நுழைந்ததும் எதுவுமே நடக்காதது போல புன்னகைத்தார். இந்த வீடு அழகாக இருக்கிறது. என் மகன் இவ்வளவு திறமையானவன் என்று எனக்கு தெரியும். அதிதி, உனக்கு சமீர் போன்ற கணவன் கிடைத்தது உன் பாக்கியம். இதைக் கேட்டதும் என் தொண்டை அடைத்தது. நாங்கள் சூட்கேசுடன் வீட்டை விட்டு வெளியேறிய அன்று வாடகை கொடுக்க பணம் இருக்கிறதா என்று கிண்டலாக கேட்டவர் இன்று 5.5 கோடி ரூபாய் வீட்டின் முன்னால் நின்று கொண்டு பெருமைப்படுகிறார். லீலாஜி யாரும் உள்ளே அழைக்க காத்திருக்கவில்லை. தங்கள் பொருட்களை வராந்தாவில் வைத்துவிட்டு அலட்சியமாகச் சொன்னார், வீடு இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அறைகள் காலியாக இருந்தால் நன்றாக இருக்காது. நாங்கள் இங்கே வந்து தங்கப் போகிறோம். வீட்டில் எப்போதும் கலகலப்பாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சமீர் மூத்த மகன்.
அவன் தனியாக இருந்துவிட்டு பெற்றோரையும் பழைய வீட்டிலேயே விட்டுவிட்டால் அவன் நன்றி கெட்டவன் என்று உலகம் பேசும். நான் அவர்களின் முகத்தை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தேன். சமீர் அந்த பொருட்களை பார்த்துவிட்டு தன் தாயை பார்த்தான். நீங்கள் ஏன் இந்த மெத்தைகள் போன்ற பொருட்களை எடுத்து வந்தீர்கள்? லீலாஜி, இது மிகச் சாதாரண விஷயம் என்பது போலச் சிரித்தார். நான் முடிவு செய்துவிட்டேன். நாங்கள் உன்னோடு வந்து இருக்கப் போகிறோம். பழைய வீட்டை ஆகாஷுக்கும் ரியாவுக்கும் விட்டுவிடலாம். இருவருக்கும் நல்லது நடக்கட்டும். இந்த வீட்டில் 2 முதியவர்கள் இருப்பதினால் உனக்கு என்ன செலவு கூடிவிடப் போகிறது என்று சமீர் கேட்டான். உடனே ஆகாஷ் பதிலளித்தான். அவன் பழைய வீட்டில்தான் இருக்கப் போகிறான். அவனுக்கு திருமணம் ஆகப் போகிறது. அவனுக்கும் ஒரு இடம் தேவை. நீ அண்ணன் தம்பிக்கு துணையாக இருக்க வேண்டும். நான் ஆகாஷை பார்த்தேன். அவன் தன் தாய்க்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். ஏதோ இது அவனது உரிமை என்பது போல. ஆனால் ரியா வேறாக இருந்தாள். முற்றத்திற்குள் நுழைந்த பிறகு அவள் அமைதியாக நின்றிருந்தாள். தன் மாமியாரை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் பழைய வீட்டில் இருப்பான் என்று கேட்டதும் அவள் திடீரென்று ஒரு நக்கலான சிரிப்பைச் சிரித்தாள். அந்த பழைய வீட்டில் தங்கினால் நான் பைத்தியமாகி விடுவேன். முற்றும் முழுவதும் நிசப்தம் நிலவியது. லீலாஜி திரும்பி, ரியா, என்ன செய்கிறாய்? இன்று உன் கொழுந்தனாரின் வீட்டிற்கு வந்திருக்கிறாய், மரியாதையாகப் பேசு என்றார். ரியா தன் பையைத் திறந்து சில காகிதங்களை எடுத்து வெளியே இருந்த கல்மேஜையின் மீது வீசினாள். காகிதங்கள் காற்றில் பறந்து சிதறின. அவற்றில் கடனுக்கான ஒப்பந்தங்கள், மிரட்டல் மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்கள் இருந்தன. ரியாவின் குரல் கோபத்தில் நடுங்கியது. இன்னும் எவ்வளவு காலம்தான் நாடகமாடுவீர்கள்? ஆகாஷிற்கு சூதாட்ட ஆப் மூலமாகவும் மற்ற வழிகளிலும் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் கடன் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்குத் தெரியும். ஆனால் எங்களிடம் மறைத்துவிட்டீர்கள். சமீர் அண்ணனையும் அண்ணியையும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றியது திருமண அறைக்காக அல்ல. நாங்கள் வீட்டிற்கு வரும் நாளில் கடன் கொடுத்தவர்கள் கதவை தட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். லீலாஜியின் முகம் வெளுத்துப் போனது. ஸ்ரீவர்மாவும் அதிர்ந்து நின்றார். பல கடன்கள் பற்றி அவருக்கும் தெரியாது என்பது தெளிவாக தெரிந்தது. ஆகாஷ் காகிதங்களை பிடுங்க ஓடிவந்து ரியா மீது கத்தினான். என் போனை சோதித்தாயா? என்னை கண்காணிக்கிறாயா? ரியா ஆகாஷின் முகத்தில் பலமாக ஓங்கி அறைந்தாள். அந்த சத்தம் என் புதிய வீட்டின் முற்றத்தில் எதிரொலித்தது. திருமணத்திற்குப் பிறகு நான் ஒரு மோசமான வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டேன் என்பது தெரிந்தால் என்னாவது? உங்கள் குடும்பம் முழுவதுமே என்னை ஏமாற்றிவிட்டது. அறை முதல் உங்கள் உண்மை முகம் வரை அனைத்தும் பொய்தான். லீலாஜி பதறிப்போய் ரியாவின் கையை பிடிக்க முயன்றார். மகளே, அமைதியாக இரு. ஆண்கள் தவறு செய்வது சகஜம். திருமணத்திற்குப் பிறகு அவன் திருந்தி விடுவான். நாமெல்லாம் சேர்ந்து கடனை அடைத்து விடலாம். ரியா அவர் கையை தட்டிவிட்டாள். நாமெல்லாம் சேர்ந்து எப்படி? நீங்கள் அடைப்பீர்களா அல்லது சமீர் அண்ணனிடம் அடைக்கச் சொல்வீர்களா? இந்த கேள்வி நேரடியாக லீலாஜியின் இதயத்தை தாக்கியது. அவர் உடனடியாக சமீரை நோக்கி திரும்பினார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. சமீர், மகனே, கேட்டுக்கொண்டாயா? உன் தம்பி விவரம் தெரியாதவன், ஆனால் அவன் உன் ரத்தம். இந்த ஒருமுறை அவனை மட்டும் காப்பாற்றிவிடு. 1 கோடி ரூபாய் உனக்கு பெரிய தொகையே கிடையாது. சமீர் நீண்ட நேரம் தன் தாயை பார்த்தான். பிறகு அதே ஏளனச் சிரிப்பை சிரித்தான். அந்த சிரிப்பை பார்த்தபோது எனக்கும் வலிக்கத்தான் செய்தது. எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியபோது எங்களை காப்பாற்ற நீங்கள் வந்தீர்களா? லீலாஜி அமைதியானார். அவர் ஏதாவது சொல்வதற்குள் கேட்டை தாண்டி பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. 4 அந்நியர்கள் வெளியே நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் கேட்டை தட்டி ஆகாஷின் பெயரை கூப்பிட்டான். ஆகாஷ், வெளியே வா. பணத்தைப் பற்றி பேச வேண்டும். எவ்வளவு காலம் இப்படி ஒளிந்திருப்பாய்? ஆகாஷ் உடனடியாக பின்வாங்கினான். அவன் முகம் வெளிரிப்போனது. ரியா சிரித்தாள். ஆனால் அவளது கண்களில் கண்ணீர் கூட வரவில்லை. பார்த்தீர்களா? அந்த பழைய வீடு இப்போது திருமண வீடாக இல்லை, அது கடன் கொடுத்தவர்களின் கூடாரமாக மாறிவிட்டது. லீலாஜி பயந்து போய் சமீரிடம் கெஞ்சத் தொடங்கினார். மகனே, என்னை உள்ளே விடு. கதவைத் திற. நான் அந்த நிலையில் அவர்கள் என்னை வேடிக்கை பார்ப்பதை விரும்பவில்லை. நான் முன்னே சென்றேன். கேட்டை விட்டு வெளியே நின்றிருந்தவர்களையும் என் மாமனார் மாமியார் வீட்டாரையும் பார்த்தேன். இந்த முறை நான் பயப்படவில்லை. மிகவும் தெளிவான குரலில் சொன்னேன். இது ஆகாஷின் பிரச்சனை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வீடு கடனை மறைக்கும் இடமல்ல. இதை சொல்லிவிட்டு கேட்டை மூடுவதற்கான பொத்தானை அழுத்தினேன். இரும்பு கேட் லீலாஜியின் அதிர்ச்சியான கண்களுக்கு முன்னால் மெதுவாக மூடிக்கொண்டது. வெளியே கடன் கொடுத்தவர்களின் சத்தம் அதிகரித்தது. லீலாஜி சமீரின் பெயரை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார். சாலையில் யாரோ ஒருவன் ஆகாஷின் காலரை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தான்.
நான் என் புதிய வீட்டின் முற்றத்தில் நின்று கொண்டிருந்தேன். என் இதயம் விசித்திரமான அமைதியுடன் இருந்தது. பல ஆண்டுகளில் முதன்முறையாக நான் ஈவு இரக்கமற்றவளாக இருப்பதாக உணரவில்லை. மாறாக ஒருவித நிம்மதியை உணர்ந்தேன். ஏனெனில் என் வாழ்க்கையின் கதவு சரியான நேரத்தில் சரியாக மூடிக்கொள்ள பழகியிருந்தது. அன்று காலை நடந்த அமளிக்குப் பிறகு லீலாஜி சிறிது காலம் பயந்து அமைதியாக இருப்பாரென்று நினைத்தேன். ஆனால் தன் இளைய மகனை காப்பாற்றுவதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தாயின் மனதை நான் குறைவாக மதிப்பிட்டுவிட்டேன். அன்று மாலை கடன் கொடுத்தவர்கள் வந்து ஆகாஷை பழைய வீட்டிற்கு இழுத்துச் சென்றபோது லீலாஜி கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தவர் போலானார். உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார் முன்னால் எப்போதும் தன் கௌரவத்தை பாதுகாத்து வந்த அந்த பிரம்மாண்டமான பெண் சில மணிநேரங்களிலேயே சிதைந்து போனார். மதியம் முதல் இரவு வரை சமீரின் போன் இடைவிடாமல் ஒலித்துக்கொண்டே இருந்தது. முதலில் லீலாஜி அழுது கொண்டே பேசினார். அவர் விக்கல் எடுத்துக்கொண்டு பேசினார். சமீர் மகனே, உன் தம்பியை காப்பாற்று. அவன் விவரம் தெரியாதவன், முட்டாள். ஆனால் அவன் உன்னுடைய சொந்த தம்பி. குடும்பத்தில் இருக்கும் இரத்த சொந்தம் உதவி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள்? சமீர் உணவருந்தும் மேஜையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் ஆறிப்போன ரொட்டி இருந்தது. அவன் நீண்ட நேரம் போன் திரையை பார்த்தான். பிறகு அந்த அழைப்பை எடுத்தான். அவன் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. அதை கேட்கவே எனக்கு வலியாக இருந்தது. எங்களையும் என் மனைவியையும் வீட்டை விட்டு வெளியேற்றிய ஒருவனின் சூதாட்டக் கடனை நான் அடைக்க மாட்டேன். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு லீலாஜியின் கூர்மையான குரல் கேட்டது. இதை சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா? அவன் உன் தம்பி. நீ சிறு வயதில் உடல்நலம் குன்றியிருந்தபோது அவன் உனக்காக மருந்து வாங்க ஓடி வந்தான். இன்று அவன் தவறான பாதையில் இருக்கும்போது மூத்த அண்ணனாக இருந்து அவனை சாகவா விடுவாய்? சமீர் கண்களை மூடிக்கொண்டான், ஏதோ ஒரு கசப்பான உண்மையை விழுங்குவது போல. அம்மா, சிறுவயது விஷயங்களை பேசி என்னை வற்புறுத்தாதீர்கள். ஆகாஷ் இப்போது குழந்தை அல்ல, அவனுக்கு 30 வயது ஆகிறது. அவன் கடன் வாங்கி சூதாடி மக்களை ஏமாற்றினான் என்றால் அதற்கு அவன் பொறுப்பேற்க வேண்டும். நான் அவன் அருகில் அமர்ந்திருந்தேன். இடையில் நான் எதுவும் பேசவில்லை. சில தருணங்களில் கணவன் தனிமையில் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே ஒரு மனைவி அருகில் இருப்பது போதுமானது. ஆனால் லீலாஜி நிறுத்தப் போவதில்லை. சமீரிடம் எந்த மாற்றமும் இல்லை என்று கண்டதும் அவர் என்னை குறை சொல்லத் தொடங்கினார். இவையெல்லாம் அந்த அதிதியால்தான். நீ அவளை திருமணம் செய்ததிலிருந்து கல்லான நெஞ்சம் கொண்டவன் ஆகிவிட்டாய். அவள்தான் உன்னை வீட்டை விட்டு வர தூண்டினாள், பெற்றோர் மீது முகம் சுளிக்க வைத்தாள். இப்போது உன் சொந்தத் தம்பி சாவதை பார்க்கவும் தூண்டுகிறாள். என் கைகள் இறுகின. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. நான் அந்த போன்கால் ரெக்கார்டிங் பட்டனை அழுத்திவிட்டு மேஜையில் வைத்தேன். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அன்றிரவு நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். கதைகளை உருவாக்குபவர்களுக்கு முன்னால் அமைதியாக இருப்பது மட்டும் போதாது, உங்களிடம் சாட்சி இருக்க வேண்டும். அடுத்த சில நாட்களில் அந்த பழைய வீடு கொதிக்கும் பாத்திரம் போலானது. கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து வரத் தொடங்கினர். அண்டை வீட்டார் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். பெண் வீட்டாரும் எந்த மரியாதையும் காட்டவில்லை. ரியா ஒருமுறை எனக்கு போன் செய்தாள். அவள் குரலில் முன்பிருந்த கர்வம் இல்லை, வெறும் சோர்வு மட்டுமே இருந்தது. அதிதி அண்ணி, நான் உண்மையை அறிய விரும்புகிறேன். இதற்கு முன்பும் ஆகாஷ் உங்களிடம் பணம் வாங்கி திருப்பிக் கொடுக்கவில்லையா? நான் சுருக்கமாக ஒருமுறை மட்டுமல்ல பலமுறை என்று சொன்னேன். ரியா நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் குரல் நடுங்க ஆரம்பித்தது. அவனுக்கு 1 கோடி ரூபாய் மட்டும் கடன் இல்லை என்று இப்போதுதான் தெரிந்தது. மாமனாரின் போலி கையெழுத்தை போட்டு வெளியே நிறைய பணம் வாங்கியிருக்கிறான். காகிதங்களில் மாமனாரின் ஆதார் ரிடாக்டட் நகல் இருக்கிறது. கையெழுத்தும் அசல் போலவே இருக்கிறது. ஆனால் நான் ஒரு நிபுணரிடம் காட்டினேன், அது போலியானது என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் நானும் அதிர்ந்து போனேன். ஆகாஷ் கெட்டுப்போயிருக்கிறான் என்று எனக்கு தெரியும். ஆனால் தன் தந்தையின் போலி கையெழுத்தை போட்டு கடன் வாங்குவது என்பது வெறும் முட்டாள்தனம் மட்டுமல்ல, அது ஒரு குற்றம். பெண் வீட்டார்கள் உண்மையிலேயே ஆத்திரமடைந்தனர். ரியாவின் அம்மா நேரடியாக லீலாஜிக்கு போன் செய்து, இந்த திருமணம் இதோடு முடிந்தது. கடன் கொடுத்தவர்கள் கதவை உடைக்கும் ஒரு வீட்டிற்குள் என் மகள் காலடி எடுத்து வைக்க மாட்டாள் என்று கூறிவிட்டார். லீலாஜி எல்லா பக்கங்களிலிருந்தும் சிக்கிக் கொண்டார். ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர்கள், மறுபக்கம் பெண் வீட்டார், மூன்றாவது பக்கம் அவர் பல மாதங்களாக பெருமையாக பேசி வந்த அந்த கௌரவம். கடைசியாக அந்த பழைய வீட்டைப் பற்றி அவர் யோசித்தார். ஆகாஷிற்குத்தான் அந்த வீடு கிடைக்கும் என்று அவர் கூறியிருந்தாரே, அதே வீடு. எங்களை வீட்டை விட்டு வெளியேற்ற அவர் பயன்படுத்திய அதே வீட்டை இப்போது தன் மகனின் கடனை அடைக்க அடமானம் வைக்க அவர் திட்டமிட்டார். மறுநாள் காலை அவரும் வர்மாஜியும் வங்கிக்குச் சென்றனர். இது எனக்கு எப்படி தெரியும் என்றால், ஒரு அந்நிய எண்ணிலிருந்து சமீருக்கு போன் வந்தது. அவர் எங்கள் வீட்டின் 2வது தளத்தை பழுது பார்த்த சப்ளையர்.
அவர், சமீர் பாய், வங்கியாளர்கள் வீட்டின் பழுதுபார்ப்பு தொடர்பான பழைய பில்களை சரிபார்க்கிறார்கள். அப்போதைய கட்டணமும் சில பொருட்களின் உத்தரவாதமும் உங்கள் பெயரில்தான் இருந்ததா என்று கேட்டார். சமீர் புருவத்தைச் சுருக்கினான். நான் அருகில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. வீடு பழுதுபார்க்கப்பட்டபோது லீலாஜி வேலையை விரைவாக முடிக்க விரும்பினார். ஆனால் உடனடியாக பணம் கொடுக்க விரும்பவில்லை. அதனால் சமீர் சில பொருட்களுக்கான ரசீதுகளில் கையெழுத்திட்டிருந்தான். அப்போது அவர், மகனே, நீ கையெழுத்து போடு, அடுத்த மாதம் பணம் தந்து விடுவேன் என்றார். ஆனால் கிட்டத்தட்ட அனைத்து பணத்தையும் நாங்களேதான் அடைத்தோம். இப்போது வங்கி அந்த வீட்டை அடமானம் வைக்கும் முன் அது தொடர்பான அனைத்து நிதி பொறுப்புகளையும் சரிபார்க்கிறது. அதில் சமீரின் பெயர் அடிபடுகிறது. அதாவது லீலாஜி ஆகாஷை காப்பாற்ற எந்த வீட்டை பயன்படுத்த நினைத்தாரோ அந்த வீடே அவர் எங்கள் மீது சுமத்திய அதே பில்களில் சிக்கிக்கொண்டது. அன்று மாலை அவர் சமீருக்கு போன் செய்தார். இந்த முறை அவர் குரலில் கத்தல் இல்லை, நடுக்கம் இருந்தது. சமீர், வங்கிக்கு வந்து அந்த ஆவணங்களில் கையெழுத்து போடு. ஒரே ஒரு கையெழுத்துதான் வேலை முடிந்துவிடும். சமீர் நேரடியாக கேட்டான். நான் கையெழுத்து போட வேண்டுமா? அப்போதுதான் நீங்கள் வீட்டை அடமானம் வைத்து ஆகாஷின் கடனை அடைக்க முடியும், அப்படித்தானே? மறுமுனையில் அமைதி நிலவியது. அந்த அமைதியே பதில் சொல்லியது. சிறிது நேரம் கழித்து, லீலாஜி, ஏன் இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாய்? இந்த வீடு உன் பெற்றோருடையது. அந்த பழுதுபார்ப்புச் செலவுகளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மட்டும் எனக்கு உறுதிப்படுத்து என்றார். சமீர் மெதுவாக சிரித்தான். பணம் கட்ட வேண்டிய நேரம் வந்தபோது இது மூத்த மகனின் கடமை என்றீர்கள். இப்போது வீட்டை அடமானம் வைக்கும் நேரம் வந்ததும் இது உங்கள் பெற்றோரின் வீடாகிவிட்டது. நீங்களே சமாளித்துக் கொள்ளுங்கள். லீலாஜி அமைதியானார். உன் தம்பி கடனில் மூழ்கிப்போவதை பார்க்கப் போகிறாயா? சமீர் மெதுவாக பதிலளித்தான். இல்லை. தவறு செய்தவன் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பதை பார்க்கப் போகிறேன். நீங்களும் ஆகாஷின் தவறுகளை மூடி மறைப்பதற்கு பதிலாக அவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இதைச் சொல்லிவிட்டு அவன் போனை வைத்துவிட்டான். நான் என் கணவனை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு மகன் தன் தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் உணரும் அந்த போராட்டம் முதல் முறையாக அவன் கண்களில் இல்லை. லீலாஜி பல ஆண்டுகளாக கண்ணீர், கடமை மற்றும் இரத்த உறவு என்ற பெயரில் அவனை கட்டிப்போட்டிருந்த அந்த அதிகார வட்டத்திலிருந்து அவன் விடுபட்டிருந்தான். ஆனால் லீலாஜி இவ்வளவு எளிதில் தோற்றுவிட மாட்டார் என்பது எனக்கு தெரியும். உறவுகளால் வற்புறுத்த முடியாவிட்டால் அவர்கள் சமூகத்தின் துணையை தேடுவார்கள். உண்மையான புயல் இப்போதுதான் தொடங்கப் போகிறது என்று நான் நினைத்தது போலவே நடந்தது. வங்கியில் சமீரிடம் கையெழுத்து வாங்க முடியாததால் லீலாஜி தனது மிகப் பழைய ஆயுதத்தை கையில் எடுத்தார். உறவினர்களின் அழுத்தம். குடும்பத்தின் கௌரவம் மீது சமீருக்கு அதிக அக்கறை இருப்பதை அவர் அறிவார். மேலும் நான் எப்போதும் பெரியவர்களின் பார்வையில் நல்லவளாக இருக்க முயற்சிப்பேன் என்பதையும் அவர் அறிவார். முழு வம்சமும் எங்களை நோக்கி விரல் நீட்டினால் நாங்கள் கரைந்து விடுவோம் என்று அவர் நினைத்தார். ஆனால் இந்த முறை அவர் தவறு செய்துவிட்டார். அன்று காலை நான் என் புதிய வீட்டின் அலுவலகத்தில் கோப்புகளை சரிசெய்து கொண்டிருந்தேன். என் போன் இடைவிடாமல் ஒலித்தது. திறந்து பார்த்தபோது எங்கள் உறவினர்களின் குரூப்பில் பெரும் அமளி நடந்து கொண்டிருந்தது. லீலாஜி ஒரு நீண்ட பதிவை எழுதியிருந்தார். அதில் சோகமும் கசப்பும் நிறைந்திருந்தன. மூத்த மகன் புதிய வீடு வாங்கியதும் வயதான பெற்றோரை மறந்துவிட்டதாகவும் மனைவியின் பேச்சைக் கேட்டு உறவுகளை புறக்கணித்து விட்டதாகவும் எழுதியிருந்தார். நாங்கள் வீட்டுச் செலவுகளை சுமந்த அந்த ஆண்டுகளை அவர் குறிப்பிடவில்லை. அவருடைய கதையில் நான் ஒரு பேராசை பிடித்த மருமகளாக மாறிவிட்டேன். 5 கோடி ரூபாய் வீடு கிடைத்தவுடன் கணவனை பெற்றோருக்கு எதிராக தூண்டிவிட்டவள் என்று சித்தரித்தார். மேலும், நான் வயதாகிவிட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், குழந்தைகளின் அன்பு மட்டுமே போதும். ஆனால் என் மூத்த மருமகள் வசதி படைத்தவளாகிவிட்டாள், பெரிய வீட்டில் வசிக்கிறாள். தன் மாமனார் மாமியாரை பழைய வீட்டில் இளைய மகனின் கடன் கொடுத்தவர்களின் மிரட்டலுக்கு நடுவே தவிக்க விட்டுவிட்டாள் என்று எழுதியிருந்தார். இதை படித்துவிட்டு நான் சிரித்தேன். ஆனால் அந்த சிரிப்பு என் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. யாராவது வெளியில் இருப்பவர்கள் இதை படித்தால் அவர்கள் மீது அவ்வளவு பரிதாபப்படுவார்கள். 10 நிமிடங்களுக்குள் சமீரின் போன் ஒலிக்கத் தொடங்கியது. சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, தூரத்து உறவினர்கள் என அனைவரும் போன் செய்து கொண்டிருந்தனர். சிலர் மென்மையான குரலில், சமீர் மகனே, இது வீட்டு விஷயம். பெற்றோர் உன்னை வளர்த்திருக்கிறார்கள் என்று கூறினர். சிலர் அதிகாரத்துடன், பெரிய அண்ணனாக இருந்து கொண்டு உன் தம்பியை கடனில் மூழ்க விடுவாயா? உனக்கு இரவில் எப்படி தூக்கம் வருகிறது என்று கேட்டனர். ஒரு மெசேஜ் நேரடியாக எனக்கு வந்தது. மருமகளாக இருந்து கொண்டு இவ்வளவு கல்லஞ்சக்காரி ஆகாதே, பணக்காரர் ஆகிவிட்டோம் என்று தலைக்கணம் கொள்ளாதே. நான் அந்த போனை சமீரிடம் காட்டினேன். அவன் அதை படித்தான். அவன் முகம் இறுகியது. நான் அவன் கையை பிடித்து கொண்டேன். இப்போதே பதில் சொல்லாதே.
அம்மா என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் என்றேன். சமீர் கவலையுடன் என்னை பார்த்தான். நீ இதையெல்லாம் தாங்கிக் கொள்வாயா என்று கேட்டான். நான் தலையசைத்தேன். நான் பல வருடங்களாக இதை பொறுத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில மணிநேரங்கள் பொறுத்துக் கொள்வேன். அன்று முழுவதும் நான் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. லீலாஜி எனது மௌனத்தை எனது பலவீனம் என்று நினைத்துக் கொண்டார். அவர் கடன் கொடுத்தவர்களின் புகைப்படங்கள் மற்றும் அழுது கொண்டிருக்கும் மாமனாரின் புகைப்படங்களை குரூப்பில் அனுப்பத் தொடங்கினார். அதனுடன் இதயத்தை உலுக்கும் வாக்கியங்களையும் எழுதினார். சில உறவினர்களும் அவருக்கு ஆதரவாக மாறினர். மாலை நேரத்தில் குரூப்பில் இன்னும் அமளி நடந்து கொண்டிருந்தபோது நான் ஒரு ஃபைலை அனுப்பினேன். நான் சில வரிகள் மட்டுமே எழுதினேன். நாம் ஒன்றாக கழித்த அந்த 6 ஆண்டுகளின் கணக்கை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பணத்தை மீண்டும் கேட்க அல்ல, மாறாக தீர்ப்பு வழங்குவதற்கு முன் உண்மையை உங்களிடம் சொல்லவே இதை பகிர்கிறேன். அதன் பிறகு ஒவ்வொரு மாத செலவுகள், பழுதுபார்ப்பு பில்கள் மற்றும் ஆகாஷின் கடன் கணக்கை அனுப்பினேன். அந்த மொத்த தொகையை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. குரூப்பில் திடீரென்று அமைதி நிலவியது. நான் பில்களின் புகைப்படங்களை அனுப்பினேன். வாட்டர் ப்ரூஃபிங், ஏசி, மின்சார வயரிங், பூஜை அறை பில்கள் மற்றும் லீலாஜியின் பழைய மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்களை அனுப்பினேன். சமீர் 2.5 லட்சம் அனுப்பு. ஆகாஷிற்கு தேவைப்படுகிறது. இந்த வீடு ஆகாஷிற்குத்தான் கிடைக்கப் போகிறது. ஆனால் இப்போது நீதான் பெரிய அண்ணன். நீதான் கவனிக்க வேண்டும். இறுதியில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த இரவின் ஆடியோ பதிவை அனுப்பினேன். என் மாமனாரின் குரல் தெளிவாக கேட்டது. இந்த வீடு எப்படியாவது ஆகாஷிற்குத்தான் சேர வேண்டும். பிறகு லீலாஜியின் குரல் கேட்டது. ஒன்று ஸ்டோர் ரூமுக்குச் செல் அல்லது வெளியே வாடகை வீட்டில் இரு. நான் இதற்கு மேல் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கவில்லை. அந்த வார்த்தைகளில் அவ்வளவு கனம் இருந்தது. குரூப்பில் பயங்கரமான அமைதி நிலவியது. காலையில் எங்களை சபிக்கத் துடித்தவர்கள் இப்போது மௌனமாக இருந்தனர். சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு பெரிய தாத்தா தாவுஜி நேரடியாக லீலாஜிக்கு ஃபோன் செய்தார். தவறுதலாக ஸ்பீக்கர் ஆன் செய்யப்பட்டிருக்கலாம். அவர் குரல் தெளிவாக கேட்டது. லீலா, நீ உன் மருமகளின் பணத்தை இவ்வளவு சாப்பிட்டுவிட்டு அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டாயா? அவள் பணத்தை திரும்பக் கேட்கவில்லை, அது அவள் கண்ணியம். இப்போது நீயே உன்னை பாதிக்கப்பட்டவள் என்று காட்டிக்கொள்வதை நிறுத்து. லீலாஜி உடனே எனக்கு ஃபோன் செய்தார். போனை எடுத்ததும் அவர் கத்துவது கேட்டது. உன் மாமியாரை அவமானப்படுத்த உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நான் போனை ஸ்பீக்கரில் வைத்தேன், அதனால் சமீரும் கேட்க முடிந்தது. நான் மெதுவாகச் சொன்னேன், நான் உண்மையை மட்டுமே வெளிப்படுத்தியிருக்கிறேன். தவறு செய்பவர்கள் மட்டுமே பயப்படுவார்கள். அவர் அமைதியானார். பிறகு என்னை திட்டத் தொடங்கினார். அப்போது சமீர் போனுக்கு அருகில் வந்தான். அவன் குரல் தெளிவாக இருந்தது. அம்மா, இன்றிலிருந்து என் மனைவியை யாராவது அவமானப்படுத்தினால் நான் வக்கீலிடம் பேசுவேன். நான் நிறைய பொறுத்து கொண்டு விட்டேன். மறுமுனையில் அமைதி நிலவியது. சமீர் எப்போதும் அமைதியாக இருப்பவன், உறவுகளை காப்பாற்ற மௌனம் காப்பவன் என்றுதான் லீலாஜி நினைத்திருந்தார். ஆனால் பொறுமையுள்ள மனிதன் எழுந்து நின்று உண்மையை பேசினால் எந்த கண்ணீராலும் அவனை வீழ்த்த முடியாது. அந்த இரவுக்குப் பிறகு லீலாஜியின் சமூக அழுத்தம் தரும் தந்திரமும் பலனளிக்கவில்லை. சில உறவினர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் செய்து மன்னிப்பு கேட்டனர். அதே இரவு ரியா எனக்கு ஒரு சிறிய மெசேஜ் அனுப்பியிருந்தாள். அதிதி அண்ணி, நான் உங்களை சந்திக்க வேண்டும். ஆகாஷைப் பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டும். நான் இப்போதே சொல்லவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவேன். அந்த மெசேஜை பார்த்தபோது இன்னும் ஒரு புயல் வரப்போகிறது என்று தோன்றியது. ஆனால் இந்த முறை அதை துடைப்பவள் நான் அல்ல. மறுநாள் ரியாவுக்கு என் அலுவலகத்திற்கு அருகில் இருந்த ஒரு கஃபேயில் சந்திப்பு வைத்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் அவளை சந்திப்பதற்கு முன் என் மனதில் ஒரு விசித்திரமான தடுமாற்றம் இருந்தது. ரியா என்னை ஒருவிதமான பார்வையில் பார்த்தவள். ஒட்டுமொத்த குடும்பமும் எங்களை அறையை விட்டு வெளியேற வற்புறுத்தியபோது அவள் மௌனமாக இருந்து ஆதாயம் தேடிக் கொண்டிருந்தாள். அவள் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு நான் அவள் மேல் வெறுப்பு கொண்டிருக்கவில்லை. ஆனால் அனைத்தையும் மறந்து மன்னிக்கும் அளவுக்கு நான் அவ்வளவு தாராளமானவளும் இல்லை. ரியா சரியான நேரத்திற்கு வந்தாள். அவள் அதிக மேக்கப் போடவில்லை. ஒரு வெள்ளைச் சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்திருந்தாள். கண்களுக்கு கீழே கருவளையம் இருந்தது. அமர்ந்ததும் அவள் சில தாள்களையும் தன் போனையுமை என் முன்னால் வைத்தாள். அவள் நேரடியாக, அதிதி அண்ணி, எனக்கு உண்மை தெரிய வேண்டும். நான் யாருடைய பக்கமும் நிற்க விரும்பவில்லை. நான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் நபர் மற்றும் அவன் குடும்பத்தினர் என்னை ஏமாற்றியதாக தோன்றுகிறது என்றாள். நான் காகிதங்களை எடுக்கவில்லை. ரியாதானே என் பக்கம் போனை நகர்த்தினாள். திரையில் ஆகாஷின் பல மாதங்களுக்கு முந்தைய மெசேஜ்கள் இருந்தன.
பழைய வீடு தனக்குத்தான் சொந்தமாகப் போகிறது என்று அவன் காட்டிக் கொண்டிருந்தான். பெற்றோர் அவனைத்தான் அதிகம் நேசிக்கிறார்கள் என்றும் அண்ணன் சில வருடங்களில் தனிப்பட்ட முறையில் வெளியேறிவிடுவார் என்றும் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அண்ணியும் அண்ணனும் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் அந்த மேல் மாடி அறை தங்களுக்குத்தான் என்று அவன் எழுதியிருந்தான். இதை படித்ததும் என் கைகள் நடுங்கின. ரியா இன்னும் கீழே ஸ்க்ரோல் செய்தாள். திருமணத்திற்குப் பிறகு சமீர் தனக்கு ஒரு கார் வாங்கித் தருவான், அதனால் பெண்ணீட்டுத் தரப்பில் மரியாதை கிடைக்கும் என்று ஆகாஷ் வாக்களித்திருந்தான். அவன் எழுதியிருந்தான், அண்ணன் மேனேஜர், அண்ணி அக்கவுண்ட் ஹெட். பணத்திற்கு எந்த குறையுமில்லை, நீ கவலைப்படாதே. இதை படித்துவிட்டு நான் சிரிப்பதற்கும் அழுவதற்கும் இடையே சிக்கிக் கொண்டேன். அந்த வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்ததே இல்லை. நான் போனை கீழே வைத்துவிட்டு ரியாவை பார்த்தேன். எங்களைப் பற்றி ஆகாஷ் சொன்னது அனைத்தும் பொய். நான் அவளுக்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. என் போனில் இருந்த பில்கள், ஒப்பந்தம் மற்றும் இன்டீரியர் டிசைனருடன் பேசிய பழைய மெசேஜ்களை மட்டும் காட்டினேன். உறவினர் குரூப்பில் நான் அனுப்பிய கணக்கையும் அவளுக்கு காட்டினேன். ஒவ்வொரு தொகை, ஒவ்வொரு தேதி, ஒவ்வொரு பில் என அனைத்தும் தெளிவாக இருந்ததால் அதை மறுக்க முடியாது. ரியா அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகம் வெளுத்தது. சிறிது நேரம் கழித்து அவள் சிரித்தாள், ஆனால் அது அழுவதைப் போல இருந்தது. அப்படியானால் என் குடும்பத்தை ஏமாற்ற அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். அவள் போனை திரும்ப எடுத்துக்கொண்டாள். அவள் விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் வீட்டைப் பற்றி கேட்டு பிராக்டிக்கலாக இருப்பதாக நினைத்தேன். ஆனால் உண்மையில் நான் ஒரு குழியிலிருந்து தப்பிக்க முயன்று கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களோ அந்த குழியின் மேல் அழகான சிவப்பு கம்பளத்தை விரித்திருந்தார்கள். செல்வதற்கு முன் ரியா என்னை நோக்கி மெதுவாகச் சொன்னாள், நன்றி அண்ணி. உங்களிடம் நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று எனக்குத் தெரியும், ஆனால் இந்த கதையை நான் முடித்து வைக்கிறேன். அதே இரவு ரியா தன் பெற்றோருடன் லீலாஜியின் வீட்டிற்குச் சென்றாள். நான் அங்கு இல்லை. ஆனால் பிறகு ரியா எனக்கு ஒரு ஆடியோ பதிவை அனுப்பியிருந்தாள். சில நாட்களுக்கு முன்பு திருமண தயாரிப்புகள் நடந்த அதே வீடு இன்று ஒரு நீதிமன்றமாக மாறியிருந்தது. ரியாவிடமிருந்த கடனாவணங்கள், மெசேஜ் ஸ்க்ரோல்ஷாட்கள் மற்றும் அனைத்து ஆதாரங்களையும் மேஜையில் வைத்தாள். அவள் தாய், லீலாஜி, இன்று நான் திருமணத்தைப் பற்றி பேச வரவில்லை. உங்கள் குடும்பம் என் மகளை இன்னும் எவ்வளவு ஏமாற்றப் போகிறது என்று கேட்க வந்தேன் என்றார். லீலாஜி பதறினார். ரியா தன் தாயின் பின்னால் நின்றிருந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன, ஆனால் குரல் குளிர்ச்சியாக இருந்தது. தவறு ஒருமுறைதான் நடக்கும் ஆன்ட்டி. உங்கள் குடும்பம் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஏமாற்றிவிட்டது. ஆகாஷ் எழுந்து நின்றான். உனக்கு என் மேலுள்ள பணம் உன்னுடைய எதிர்பார்ப்பை விடக் குறைவு என்று தெரிந்ததும் நீ பின்வாங்குகிறாய். நீ பேராசைக்காரி என்றால் அதை வெளிப்படையாகச் சொல். ரியா முன்னேறிச் சென்று இரு குடும்பங்களுக்கு முன்னால் ஆகாஷை மீண்டும் அறைந்தாள். அவன் மீது விரலை நீட்டி அவள் சொன்னாள், நீ ஏழை என்பது அவமானமல்ல. ஆனால் ஏழையாக இருந்து கொண்டு பணக்காரர் என்று நடிக்கிறாய். என்னையும் உன்னுடன் சேர்த்து அதல பாதாளத்தில் தள்ளப் பார்க்கிறாய். இதுதான் அவமானம். லீலாஜி அழத் தொடங்கினார். மகளே, ஆகாஷை மன்னித்துவிடு. ஆனால் ரியா அவர் கையை உதறினாள். நீங்கள் உங்கள் மகனை நேசிக்கிறீர்கள் என்றால் அவனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் செல்லத்தையும் தியாகங்களையும் நான் என் வாழ்க்கையில் சுமக்க முடியாது. ரியாவின் தாய் அந்த திருமணத்தை உடைப்பதாக அறிவித்தார். ஏமாற்றத்திற்காக தேவைப்பட்டால் சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெறுவோம் என்று அவர் கூறினார். இதை கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் சென்றுவிட்டனர். கதவு மூடியதுடன் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு காரணமாக கூறப்பட்ட அந்த திருமணமும் உடைந்தது. லீலாஜி தரையில் அமர்ந்து அழுது கொண்டே என் பெயரைச் சொல்லத் தொடங்கினார். இதுவெல்லாம் அந்த அதிதியால்தான் நடந்தது. அவள்தான் என் வீட்டை உடைத்துவிட்டாள். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை. பல ஆண்டுகளாக மௌனமாக இருந்த ஸ்ரீ வர்மா மாமனார் திடீரென்று மேஜையில் கையை தட்டி கத்தினார், வாயை மூடு. நீ அவனை இவ்வளவு கெடுத்துவிட்டு இப்போது மற்றவர்களை குற்றம் சொல்கிறாயா? அவன் கடன் வாங்கிக் கொண்டிருந்தான், பொய் சொல்லிக் கொண்டிருந்தான், போலி கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். இவை தெரிந்திருந்தும் நீ அவற்றை மறைத்துக் கொண்டிருந்தாய். இந்த வீடு அதிதியால் உடையவில்லை, உன்னால்தான் உடைந்தது. லீலாஜி அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆடியோ பதிவை கேட்ட பிறகு நான் அமைதியாக போனை கீழே வைத்தேன். எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. கர்மவினை தன் வேலையை மிக அமைதியாகச் செய்கிறது என்று மட்டும் தோன்றியது. என் புகுந்த வீடு சிதைந்த கதை இதோடு முடிந்துவிடவில்லை என்று எனக்குத் தெரியும். திருமணம் முறிந்த பிறகு ஆகாஷ் கிட்டத்தட்ட பைத்தியமானான். எல்லாம் தன் தவறுகளால்தான் நடந்தது என்ற உண்மையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை திட்டுவதற்கு யாராவது தேவைப்பட்டனர், அது நாங்கள்தான். அன்று இரவு சுமார் 9 மணிக்கு எங்கள் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது.
கேட்டின் வெளியே ஆகாஷ் போதையில் நின்றிருந்தான். அவனுடன் அவனது 3 நண்பர்களும் இருந்தனர். ஒரு நண்பன் போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். ஆகாஷ் எங்கள் கேட்டை நோக்கி விரலை நீட்டி கத்திக் கொண்டிருந்தான். சமீர் அண்ணா, அதிதி அண்ணி, வெளியே வாருங்கள். பணக்காரர் ஆகிவிட்டீர்கள், வீட்டிற்குள் ஒளிந்து கொள்கிறீர்களா? சமீர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தான். கேமரா திரையை பார்த்ததும் அவன் முகம் இறுகியது. எங்கள் காலனி பாதுகாவலர் ஆகாஷை போகச் சொன்னார். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் தன் நண்பனிடமிருந்து போனை பிடுங்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கை தொடங்கி கத்தினான். எல்லோரும் பாருங்கள், இது என் அண்ணனின் 5 கோடி ரூபாய் வீடு. இவர்கள் இவ்வளவு பணக்காரர்களாக இருந்து கொண்டும் தங்கள் சொந்தத் தம்பியை கடனில் மூழ்கவிட்டிருக்கிறார்கள். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். ஒருவர் இவ்வளவு வெட்கமற்றவராக எப்படி இருக்க முடியும்? ஆகாஷ் இன்னும் சத்தமாக கத்தினான். நீங்கள் பணக்காரர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் என் கடனை அடைத்தால் என்ன ஆகப் போகிறது? 1 கோடி ரூபாய் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. சமீர் அண்ணா, நீ மனிதனா இல்லையா? சமீர் கேட்டை திறக்கவில்லை. அவன் காலனி பாதுகாப்பு தலைவரிடம் போன் செய்து பிறகு போலீசாருக்கும் பின் தன் வக்கீலுக்கும் போன் செய்தான். இதற்கு முன்பு வீட்டில் சண்டைகள் நடந்தபோதெல்லாம் நாங்கள் மௌனமாக இருந்து பிரச்சினையை அமைதிப்படுத்த முயற்சிப்போம். ஆனால் இந்த முறை சமீர் மௌனமாக இருக்க விரும்பவில்லை. அவன் சட்டத்தையும் ஆதாரங்களையும் பயன்படுத்தினான். போலீஸ் வந்ததும் ஆகாஷ் இன்னும் அதிக நாடகம் போடத் தொடங்கினான். அவன் சாலையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான். சமீரின் வக்கீலும் வந்து சேர்ந்தான். சமீர் இப்போது கேட்டை திறந்து வெளியே வந்தான். நான் அவனுக்கு பின்னால் நின்றிருந்தேன். அவன் போலீசிடம் ஒரு ஃபைலை கொடுத்து கூறினான். அத்துமீறி நுழைந்ததற்கும் தனிப்பட்ட இடத்தில் குழப்பம் விளைவித்ததற்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்து எங்களை அவமானப்படுத்தியதற்கும் எதிராக நான் புகார் அளிக்கிறேன். இதோ அச்சுறுத்தும் மெசேஜ்கள் மற்றும் கேமரா பதிவுகள். இதைக் கேட்டு ஆகாஷ் பதறிப்போனான். போதையில் அவன் சுயநினைவை இழந்தான். அவன் சமீர் மீது கத்தினான். என்ன நினைக்கிறாய்? நான் தானாக இங்கே வந்தேனா? அம்மாதான் சத்தம் போடச் சொன்னார்கள். சமீர் அண்ணா கௌரவம் போய்விடுமோ என்று பயந்து பணத்தை கொடுத்து விடுவார் என்று அம்மா சொன்னார்கள். நீ உன் கௌரவத்தைப் பற்றி மிகவும் கவலைப்படுகிறாய் என்று அம்மா சொன்னார்கள். மக்களை கூட்டி லைவ் செய் என்று சொன்னார்கள். நீ என்னை சத்தமில்லாமல் இருக்க வைக்க பணத்தை கொடுத்து விடுவாய் என்று சொன்னார்கள். இந்த வாக்கியம் வெளிப்பட்டதும் அனைத்தும் உறைந்து நின்றன. கேமரா, பாதுகாவலர் மற்றும் அருகில் இருந்தவர்களின் போன்கள் என அனைத்தும் இதை பதிவு செய்து கொண்டிருந்தன. சரியாக அதே நேரத்தில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. லீலாஜி பதற்றத்துடன் இறங்கினார். அவர் ஆகாஷின் கையை பிடித்து, நீ போதையில் இருக்கிறாய். என்ன உளறுகிறாய்? வீட்டிற்கு வா என்று கூறினார். ஆனால் ஆகாஷ் அவர் கையை உதறிவிட்டு அவர் மீதே கத்தினான். நீங்கள்தான் சொன்னீர்கள். சமீரிடம் நிறைய பணம் இருக்கிறது, கொஞ்சம் சத்தம் போடு, அவர் உருகிவிடுவார் என்று நீங்கள்தான் சொன்னீர்கள். இப்போது நீங்கள் பின்வாங்குகிறீர்களா? நான் லீலாஜியை பார்த்தேன். கண்ணீராலும் உறவுகளின் பெயராலும் எங்களை கட்டுப்படுத்திய அந்த பெண். சமீர் தன் அம்மாவை பார்த்தான். இன்றும் நீங்கள் என்னை ஒரு பணப்பையாகத்தான் பார்க்கிறீர்களா? நான் முன்னேறிச் சென்று நேராக அவர் கண்களை பார்த்தேன். நீங்கள் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினீர்கள், இப்போது ஆட்களை அனுப்பி எங்கள் புதிய வீட்டையும் அழிக்க நினைக்கிறீர்கள். இதைத்தான் உங்கள் மகனை காப்பாற்றுவது என்கிறீர்களா? நீங்கள் மனிதரே இல்லையா? லீலாஜியின் வாய் திறந்தபடியே இருந்தது. ஆனால் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. போலீசார் அனைவரையும் வாக்குமூலம் அளிக்கச் சொன்னார்கள். ஆகாஷ் இப்போது உண்மையிலேயே பயந்து போய் சமீரிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். சமீர் அவனையும் தன் அம்மாவையும் பார்த்தான். நீண்ட நேரத்திற்குப் பிறகு சொன்னான், நாம் ஒரே குடும்பம் என்பதால்தான் இத்தனை ஆண்டுகள் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் இவன் செய்த தவறுக்கு இவன்தான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அவன் புகாரில் கையெழுத்திட்டான். அது ஒரு காகிதத்தில் கையெழுத்திட்டது மட்டுமல்ல, சமீர் தன் சிறிய குடும்பத்தை காக்க முதன்முறையாக ஒரு தெளிவான கோட்டை வரைந்த தருணம் அது. லீலாஜிக்கு முதன்முறையாக புரிந்தது, தன் கண்ணீரால் தன் மகனை கட்டுப்படுத்த முடியாது என்று. அந்த அமளிக்குப் பிறகு ஆகாஷ் பலமுறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்பட்டான். இறுதியில் எங்களை மீண்டும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று அவன் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியிருந்தது. வீட்டில் கடன் கொடுத்தவர்களின் நடமாட்டம் தொடர்ந்தது. அக்கம்பக்கத்தினர் பேசத் தொடங்கினர். திருமணமும் முறிந்தது. ஸ்ரீவர்மா மாமனார் இப்போது மேலும் முதியவராகிவிட்டார், அமைதியாகிவிட்டார். எந்த வீட்டை அடமானம் வைத்து ஆகாஷை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அதை இப்போது வங்கிகளே எடுக்கத் தயங்கின. எந்த மேல்மாடி அறைக்காக இத்தனையும் நடந்ததோ அது இப்போது திருமணத்திற்காக வாங்கிய உடைந்து போன பொருட்களும் திரும்ப வந்த பரிசுகளும் வைக்கும் கிடங்காக மாறியிருந்தது. ஆண்டின் இறுதியில் ஒரு நாள் எங்கள் முற்றத்தில் வெயில் காய்ந்து கொண்டிருந்தபோது கதவு மணி அடித்தது. கேமராவில் லீலாஜி நின்றிருந்தார்.
இப்போது அவரிடம் கோபமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அவர் மிகவும் முதியவராகவும் சோர்வாகவும் காணப்பட்டார். அவர் எனக்கு ஃபோன் செய்தார். அவர் குரல் மென்மையாகவும் நடுங்கிக் கொண்டும் இருந்தது. அதிதி, என்னிடம் தவறு நடந்துவிட்டது. நான் உள்ளே வந்து பேசலாமா? நான் அவரை கேமராவில் பார்த்தேன். என் மனதில் இப்போது கோபமும் இல்லை, வலியும் இல்லை, ஒருவித சோர்வு மட்டுமே இருந்தது. சமீர் என்னருகே வந்து கேட்டான், நீ அவரை சந்திக்க விரும்புகிறாயா? வெறுப்புணர்ச்சியால் அல்ல, மாறாக சில இடைவெளிகள் உருவான பிறகு அவற்றை அழிப்பது கடினம் என்று எனக்கு தெரியும் என்பதால். மன்னிப்பது என்றால் காயங்கள் ஏற்பட்ட அதே இடத்திற்கு மீண்டும் செல்வது என்று அர்த்தமல்ல. சமீர் தன் தாய்க்கு ஃபோன் செய்தான். லீலாஜி அழுது கொண்டிருந்தார் என்பதை என்னால் கேட்க முடிந்தது. சமீர், என் தவறை உணர்ந்துவிட்டேன். எங்களை உன்னுடன் இருக்க விடு. உன் மனைவியை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். சமீர் கண்களை மூடிக்கொண்டான். பிறகு அமைதியான குரலில் சொன்னான், அம்மா, அப்பாவுக்கு மருந்து செலவுக்கு என்ன தேவையோ அதை ஒரு மகனாகத் தொடர்ந்து செய்வேன். ஆனால் ஒன்றாக வாழ்வது இப்போது சாத்தியமில்லை. மறுமுனையிலிருந்து ஒரு விக்கல் சத்தம் கேட்டது. எங்களை நிஜமாகவே விட்டுவிடுவாயா? சமீர் மெதுவாகச் சொன்னான், நான் உங்களை விடவில்லை அம்மா, நீங்கள் எங்களை முன்பே விட்டுவிட்டீர்கள். இதை கூறிவிட்டு அவன் போனை வைத்தான். கேட்டிற்கு வெளியே லீலாஜி நீண்ட நேரம் நின்றிருந்தார். பிறகு கண்ணீரை துடைத்துவிட்டு மெல்ல நடந்து சென்றார். நாங்கள் சூட்கேசுடன் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த இரவு எனக்கு நினைவுக்கு வந்தது. அன்று இருளாக இருந்தது, என் இதயம் பாரமாக இருந்தது. இன்று வெயில் காய்ந்து கொண்டிருந்தது, காற்றும் இதமாக இருந்தது. ஆனால் என் இதயத்தில் சில விஷயங்கள் என்றென்றைக்குமாக மாறியிருந்தன. சமீர் என்னருகே வந்து நின்றான். நாங்கள் இருவரும் மௌனமாக இருந்தோம். இத்தனை ஆண்டுகளாக நான் தேடியது ஒரு பெரிய வீடோ அல்லது மாமியார் வீட்டின் மீதான வெற்றியோ அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். திரும்பி வரும்போது எனக்கு பயம் இல்லாத இன்றைய நாள் அமைதியாக கழியுமா இல்லையா என்று நான் யோசிக்க தேவையில்லாத ஒரு இடத்தை மட்டுமே நான் விரும்பினேன். நாங்கள் இப்போதும் பெற்றோருக்கு உதவி செய்கிறோம். சமீர் ஒவ்வொரு மாதமும் மருந்துக்கான பணத்தை அனுப்புகிறான். அப்பாவிடம் அவரது மூட்டு வலி பற்றி விசாரிக்கிறான். நாங்கள் உறவுகளை முழுமையாக முறித்துக் கொள்ளவில்லை. எங்கள் நல்லெண்ணம் மற்றவர்களின் கட்டாயமாக மாறிவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த 5 கோடி ரூபாய் வீடு மற்றவர்களுக்கு வெறும் சொத்தாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது என் வாழ்க்கையை காக்க நானே உருவாக்கிக் கொண்ட ஒரு எல்லையாக இருந்தது. இங்கே வந்த பிறகு ஒரு எளிய உண்மையை நான் புரிந்து கொண்டேன். குடும்பம் அன்பிற்காக மட்டுமே இருக்க வேண்டும். யாரும் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திவிட்டு பிறகு இரத்த உறவின் பெயரால் மௌனமாக இருக்க வற்புறுத்தும் இடமாக அது இருக்கக்கூடாது. சில நேரங்களில் தைரியமாக சில கதவுகளை மூடித்தான் ஆக வேண்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் அமைதிக்கான ஒரு புதிய கதவு திறக்கும். अगर आपको स्टोरी पसंद आई तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ मेरे चैनल पर आपको दिखने को मिलेगी और कहीं दिखने को नहीं मिलेगी। और आपको स्टोरी पसंद आती है तो लाइक कर दे, शेयर कर दे और कमेंट कर दे अच्छा सा, इसलिए आपको और अच्छी अच्छी कहानियाँ मिलती रहे। मिलते हैं एक नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत।